राज्यमादत्ते योराघासं राज्यो भा सोमेन यजते देवसुभा भेतानि अवेगंसि भवन्ति एतावन्तो वै देवानागं सवाः त एवास्मै सवान् प्रगच्छन्ति त एनं पुनः सुवन्ते राज्याय देवसु राजा भवति प्राप्याय प्रापकाय नमः श्रीधये नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे संविधत्तां सदा हृदि पुत्रिणे चिदचित्पित्रा पुत्रिणे परमे विद्धिना श्रुतावते जगन्मात्रा वाक्याय गुरवे नमः यस्मिन् पदं यतिपतेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमन्तभाष्यम् तस्यैव तं भगवतः प्रियभागिनेयम् पदामहे वरदविष्णुपदाभिधेयम् तत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलब्धैरखिलैः स्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनम् यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तन्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं व्यामुनेयं नमामितम् यदि परिवृद्धो यद्गीता नामतविषयदञ्जसा निगमपरिषन्ने दीयांसं निरामयमाशयम् जननपदवीयातायातश्रमापहरां धियम् जनयतु समे देवः श्रीमान् धनञ्जयसारथिः हरिः ओम् पषट्टे विष्णपास आकृतोमि तन्मे दुषस्वशितिवित्तहव्यम् वर्धन्तु त्वा सुस्तुतयो गिरो मे यूयम् पाद स्वस्तिभिः सदा नः इन्दुणै पदुमत्तलर्मகள் தனக்குவின்பம் நற்புவி தனக்கிறைவன் தன்துணையாயிர்வாபை நற்பின்ன தனக்கீரை மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகிவாய் உரை தூது சென்று எங்கும் என் துணை என் துணை என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே யதப்சுதே சரஸ்வதி கோஷ்மஸ்வேஷு யம் மது தேன மே வாதினீவதி முகமந்தி சரஸ்வதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவி
வாச்சீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் மயா ததமிதம் சர்வம் ஜகதம் வ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நசாகம் தேஷ்வவஸ்திதः. நமஸ்தபசே. ஏதரிகி பகவதோ மகாபுருஷஸ்ய வம்சலக்ஷ்மீதரஸ்ய ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பரயாத்மயா ஸ்ரீகிருஷ்ணசபாயாம் ராஜயோகமன்வித்ய கிரியமாண உபன்யாசம் श्रोतुं समागतेभ्यः समेभ्यः आस्तिक महाजनेभ्यः सुस्वागतां वाचं परिसमर्प्य आचार्य करुणावलंबी करुणाकरदासरा उपन्यासம் ஆரம்பி. மகான்களே, 9வது அத்தியாயத்துல 3 ஸ்லோகம் பார்த்தோம். இப்ப 4வது ஸ்லோகம். முதல் 3 ஸ்லோகத்துல கண்ணபிரான் தான் உபதேசிக்க போகின்ற இந்த பக்தியோகம் என்கிற ராஜயோகத்தை, டாப் சீக்கிரத்தை பற்றி அர்ஜுனனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தான். அறிமுகம், இது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு இந்த பக்தி யோகத்தினுடைய பெருமையை சொன்னான். பக்தி எல்லாரும் பக்தி செலுத்துறார், எல்லாருக்கும் ஒருத்தர். சில பேர் மனைவி கிட்ட பக்தி செலுத்துறார், சில பேர் பிடிச்ச தலைவர்கிட்ட பக்தி செலுத்துறார், சில பேர் தங்கள் இஷ்ட தேவதை கிட்ட பக்தி செலுத்துறார், சில பேர் பணத்துக்கிட்ட பக்தி செலுத்துறார். அப்படி பக்தியும் வைக்கக்கூடிய டார்கெட் இருக்க கோல், எதை குறித்து நாம் பக்தி செய்கிறோமோ அது பக்தி உயர்ந்தது அப்படின்னு சொன்னா எல்லா பக்தியும் உயர்ந்தது இல்லை. யாரை குறிச்சு பக்தி செய்யணுமோ அவர் டாப்பா இருக்கணுமா இல்லையா? ஆகையினால பகவான் இப்போ மேல யாரை குறிச்சு பக்தி செய்கிறோ அவனுக்கு என்ன பெருமை இருக்கோ அதை சொல்றார். முதல் 3 ஸ்லோகங்கள் பக்தியின் பெருமையை சொல்லிட்டு, எல்லா பக்திக்கும் அந்த பெருமை வராது, எல்லா பக்திக்கும் அந்த பெருமை கிடையாது. நான் சொன்ன லிஸ்ட்ல போட்ட பக்தி இதர தேவதைகிட்ட பக்தி வச்சு பக்தி பண்றா, ஒரு குறிப்பிட்ட தலைவர்கிட்ட அனுபவிச்சு பக்தி பண்றா, இல்ல ஏதோ ஒரு பணம் அதுக்கு பக்தி பண்றா. இப்படி பண்றவர்களுடைய பக்தி இருக்கே, அந்த பக்தி எல்லாம் ராஜ யோகமாகாது, அதெல்லாம் ராஜ முக்கியமாகாது, அதெல்லாம் மோட்சத்துக்கு தடங்களான அசுபங்களை போக்காது. ஏன் அப்படின்னா அந்த பக்தி யாரை குறிச்சு செய்யப்படணுமோ அவனை குறிச்சு செய்யப்படணும். அவன் யாரை குறிச்சு செய்யப்படணும், அவருக்கு என்ன பெருமை, அந்த பெருமையை சொல்லும் போது பகவான் தன் பெருமையில முதல்ல ஒரு விஷயத்தை அர்ஜுனுக்கு சொல்றான். அர்ஜுனா, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருளும் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பும் அதனுடைய லட்சணமும் அதனுடைய ஆக்டிவிட்டியும் என்கிட்ட இருக்கு. இது வேற யாருக்கும் இல்லாத யுனிக் பெருமை நாராயணனுக்கு தான். ஆகையினால நாம நினைக்கிறோம் எந்த தேவதைகிட்ட பக்தி செலுத்தினாலும் நல்லது அப்படின்னு. செலுத்த வேண்டிய பக்தி சர்வேஸ்வரனான நாராயணன்கிட்ட தான் செலுத்தணும். ஆகையினால நாராயணன் பக்திக்கு டார்கெட்டாக இருக்கக்கூடிய பகவானுடைய கிரேட்னஸை பகவானே தன்வாயால் இப்ப அர்ஜுனுக்கு சொல்றோம். இது எல்லா பக்தியும் ராஜயோகத்தின் கீழே வராது. நிஷ்ட பக்தி ஒண்ணுதான் ராஜயோகத்தின் கீழ் வரும். இதை சொல்றது இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன புத்தி உடையவர்கள் அடிக்கடி சொல்றான். உங்களுக்கு பெருந்தன்மையான புத்தி பக்தி இல்லை, எந்த தெய்வமா இருந்தாலும் எல்லா தெய்வமும் ஒண்ணுதாங்க, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதார் வாயில மண்ணு சொல்றான். ஏதோ ஒரு தெய்வத்தை நம்புறான், சந்தோஷப்பட மாட்டேலாம், ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுறான், சந்தோஷப்பட மாட்டேலாம். திருப்பி திருப்பி உங்க பெருமாள் தான் ஒரு செத்துக்கு உபன்யாசம் பண்றது. நாங்க பண்ணல, நம்மாழ்வார் தான் பண்ணார். ஆரம்பத்துல நம்மாழ்வாருக்கு பண்ண உடனே ஆழ்வாரை கேட்டான், வேறே சொல்லாம எவன் அவன் எவன் அவன் பேரது சுடரடி தொழில் மனலேன்னா அது வரைக்கும் ஓகேன்னு விட்டார். ஏன்னா எக்ஸுக்கு நாம இஷ்டப்பட்ட பெருமாள், நம்ம இஷ்டப்பட்ட தேவதை எக்ஸ்ல போட்டுக்கலாம் நினைச்சிருந்தார். எக்ஸ் தான் ஆழ்வார் சொன்னார், உயர்மல உடையவன் எவன் அப்படின்னு. அது எக்ஸ், அந்த எக்ஸ் எங்க தெய்வம் அப்படின்னு. அயர்வரும் மங்கள திருதி அவன் எங்க தெய்வம், அயர்வரம் மதில மறுபடியும் எவன் எங்க தெய்வம், துயரது சுடரின் தொழில் எங்க தெய்வம். ஆழ்வார் உடனே
எந்த தெய்வம்னு சொல்லல, அவாவா சொல்லிட்டா. அதனால நம்ம ஆழ்வார் ஒருத்தர், எல்லாம் நம்ம ஆழ்வார் தான், நம்ம கட்சி சொல்றா அப்படின்னு நினைச்சிருந்தா. 2 பாட்டாச்சு, 3 பாட்டாச்சு, 4 பாட்டாச்சு. ஆழ்வார் என்ன சொன்னா, கடைசியில உடல்மிசை மீறல கலந்து என்னும் பலருள்ள சுடர்மீ சுற்றி இவையுண்ட சுடரே அப்படின்னு தாய்ச்சார். இதெல்லாம் நாராயணன் தான் திராய் சொன்னேன். அவ எல்லாம் ஒரு பார்வை பார்த்தா, பழக்கம் போல வந்துட்டு உன்னை பெருமாள் தான் ஒரு கீழ் சொல்றீங்க, சிவன் இல்லையா பிரம்மா இல்லையான்னு கேட்டா. கேட்ட உடனே அவர் சொன்னார், அந்த சிவன் பிரம்மா எல்லாம் அவருக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க அரண் அயன் என அமைத்து என்று சொல்றார். அது காரணம் என்ன, அந்த சர்வஸ்மாத்பரனான எல்லாரையும் உயர்ந்தவனான கிருஷ்ணங்கிட்ட பக்தி தான் மோட்சத்தை கொடுக்கும். அந்த இதரர்கிட்ட பக்தி பண்ணினால் அந்த பக்தி என்ன பண்ணும்னா இன்னும் சம்சாரத்திலே உழ வைக்கவும் வாய்ப்பு. ஆகையினால கிருஷ்ண பக்தி தான் பெஸ்ட், அதுதான் ராஜயோகம், அதுதான் ராஜபூஷம். ஏன்னா அவன் ராஜா அப்படின்னா தேவசு ராஜா பவதி அப்படின்னு ஒரு சொன்னார் சுவாமி. இந்த ஸ்லோகம் வரப்போறதுன்னு ஒரு தெரியும். அதனால வேத வித்துக்களாகினால் அவ சொல்றது அப்படியே கரெக்டா. உலகத்தை எல்லாம் தேவர்களை எல்லாம் படைச்ச தேவசுவான நாராயணன் அவன் தான் தேவராஜன், ராஜா பவதி அப்படின்னு அந்த வேத வாக்கியத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்ப என்ன பண்ண, கிருஷ்ணன் தன்னுடைய மேன்மையை சொல்றான். மேன்மைகள்ல பல ஆஸ்பெக்ட் இருக்கு. அதுல 3, 4, 5 ஆகிய 2 ஸ்லோகம் தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த 4, 5, 2 ஸ்லோகத்துல எம்பெருமான் தன் மேன்மையில முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றான். இந்த உலகத்துல எல்லாரும் இருக்காளே, எக்ஸிஸ்ட் ஆறாளே, அது என்னாலதான். இந்த உலகத்துல ஒருத்தர் ஆக்டிவிட்டி செய்யறாளே, அதுவும் என்னாலதான் அப்படின்னு சொல்றோம். அதாவது மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா. அர்ஜுனா, இதுக்கு கீதா பாஷ்யத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா இன்னொரு சென்டென்ஸ் சொல்ல முடியும். எம்பெருமானார் தான் அவரும் செய்ய முடியும். ஸ்ருணுதாவது பிராப்ய பூதஸ்ய மம அசிந்திய மகிமானம். அதனால உபன்யாசம் பண்ணி இன்ட்ரெஸ்டே போயிடும் சொல்றேன். ஏன்னு கேட்டா, நீங்கெல்லாம் சந்தையா கேட்கிறேன், ஆனா இதையே அனுபவிக்காம எதுக்கு தயத்தை வேஸ்ட் பண்ணணும்? சுருதாவது பிராப்ய பூதஸ்ய மம அசிந்திய மகிமானம். அர்ஜுனா, பக்தியோகத்தினால் அடையப்பட வேண்டிய என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதான பெருமையை தெரியும். கற்பனைக்கு அப்பாற்பட்ட பெருமை, கற்பனைக்கு அப்பாற்பட்ட பெருமையை ஆழ்வார் சிறக்காண்கிருப்பார் சிறக்காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய். அமுதனை மங்களாசாசனம் பண்ணும்போது நம்மாழ்வார் அவர்களுக்கு எவ்வளவு கற்பனை பண்ண முடியுமோ அவனை கற்பனை பண்ணினாலும் பகவானுடைய புகழ் அதுக்கு அண்ணன்தான் இருக்கும். கோல் போஸ்டே ஷிஃப்ட் ஆகிட்டு கோல் அடிக்கிறது. மேட்ச் விளையாடவன் தான் அந்த இடத்துல போயிட்டுனா கோல் அப்படின்னா, கோல் ரிப்போர்ட் இது தாண்டினா சிக்ஸர் அப்படின்னா, அந்த திடீர்னு ஒரு ஸ்பெக்டேட்டர் பிடிச்சுட்டாங்க. அதனால ஸ்பெக்டேட்டர் பிடிச்சாலும் அவுட்டுட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுறது, எங்கதான் அடிக்கிறது, வெளியில வச்சு அரேபியன்சியில போய் விழணும், அப்பதான் புழைக்கூட்டாங்க. அந்த மாதிரி பெருமாள் வைபவத்துக்கு கோல் எங்கன்னு கேட்டா எதை சொன்னாலும் இன்னும் முடியலங்கிறார். அதனால எதானாலும் சிக்ஸர் அடிக்கிற சான்ஸே இல்லை, போகவே முடியாது. அது அப்பேற்பட்ட பெருமை என்னுடையது. அச்சிந்திய மகிமானம், அச்சிந்தியமான மகிமாவை சொல்கிறேன், பெருமையை சொல்கிறேன். எப்படிப்பட்ட பெருமை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதம் சர்வம் ஜெகது, இதம் சர்வம் ஜெகது. குருக்ஷேத்திரத்துல பகவான் சொல்ற வார்த்தை அர்ஜுனா பார்த்து, இதம் சர்வம் ஜெகது, இந்த உலகம் அனைத்தும். ஆனா இந்த உலகம்னு சுட்டி காண்பிக்கிறான். இந்த உலகம்னா இந்த உலகத்துல 2 பேர் இருக்கா நிச்சயம். ஒன்னும் அறிவில்லாத அச்சேதன பொருள், அதுக்குள்ள உட்கார்ந்து ஜீவாத்மா. நம்ம உடம்புல ஒரு ஜீவாத்மா, உடம்புல ஒரு ஜீவாத்மா இருக்கு. எத்தனை ஜீவாத்மா இருக்கு? அப்புறம் சண்டைக்கு வர சமயத்தான் ஜீவாத்மா உடம்புல இருக்கு. என்ன சந்தேகப்படுறேன்? நம்ம ஜீவாத்மா மெயின் ஜீவாத்மா இருக்கு. அதை தவிர பெயின் இருக்கு, தலையில பாக்டீரியா இருக்கு இல்லையா? எந்த அளவு பெயின் ரொம்ப பர்ஃபெக்ட் வைக்கத்துலன்னு சொல்லிட்டா கூட வேற பாக்டீரியா நாக்குக்குள்ள வாய்ப்புள்ள இருக்கு. இத்தனை சேத்தனங்கள் இருக்கு. ஆனா அந்த சரீரத்துக்கு உரியவனாக ஒரு சேதன் இருக்கான்.
மற்றவர்கள் பல சேத்தனர்கள் கூட இருக்கா, கூட்டணி ஆட்சி நடக்கிறது. ஆனா அவளுக்கெல்லாம் ஆட்சியில பங்கு கிடையாது. எந்த ஊர் ஆட்சி மாதிரி கூட்டணிக்கு ஆட்சியில பங்கு ஓட்டம் தான் வச்சுக்கிறது. மற்றவாளுக்கெல்லாம் ஆட்சியில பங்கு கிடையாது. ஆகையினால ஏதாவது ஒரு கலகண்டிலும் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம உடம்புல பல பாக்டீரியால சேதனங்கள் உட்காந்து, ஆனா இந்த உடம்பு நம்முடையதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜீவாத்மா இருக்கு. ஆக எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள்ல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கணும். ஒண்ணு அறிவற்றதான ஒரு ஐடிகை பொருள், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அறிவுடைய பொருள். அந்த அறிவுடைய பொருள் ஜீவாத்மா, அதை சேத்தனம்னு சொல்றோம். அறிவில்லாத பொருளை அச்சேதனம் சொல்லுவோம். அச்சேதனமும் சேதனமுமான கலப்பு தான் இந்த பிரபஞ்சம். இதுல ஒரு சேதனம் இருக்குன்னு ஒதுக்கிறா? ஒதுக்கலையா? ஃபண்டமெண்டலா ஒரு கேள்வி கேட்டு விட்டுரு. இது அச்சேதனமா சேதனமா? ஷூர், நம்பிக்கை. ஒரு பெரிய சீக்கிரம் சொல்றேன், தெரியுங்க. இதுலயும் ஒரு சேத்தனம் உண்டு. அந்த சேத்தனனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவங்கள் எல்லாம் பண்ணி மைக்குள்ள உட்காரக்கூடிய நிலைமை ஒன்று. ஆனா அது ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணி கிருஷ்ணசபா பகவத்கீதை உபன்யாசத்துக்கு மைக்கா. எந்த எந்த இடத்துல வடிவமும் பேரும் இருக்கும், நாமம் இருக்கும், ரெண்டும் உள்ள எந்த என்டிட்டிக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா உண்டு. அனே ஜீவேனா பெரிய சீக்கிரம் சொல்ற சுவாமி கேட்கறத ஏன் சொல்லிட்டு மார்க்கெட்டு போயிடுவோம் பயன்படுத்துற வாஸ்தவமான விஷயம் தான். இருந்தாலும் சொல்லணும். எந்த ஞாபகம் சித்தாந்தத்துல வேதாந்த சித்தாந்தத்துல எந்த ஷேப்பு நேம் ரெண்டும் உடைய எதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா உண்டு, ஒரு ஜீவாத்மா உண்டு. அந்த ஜீவாத்மா அவ்வளவு பேத்தட்டிக் கண்டிஷன்ல இருக்கு. உண்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியா சொல்லி கொடுத்துட்டா. அகல்லையே கல்லா போல் செதிச்சா கௌதவர். அந்த கல்லுக்குள்ள அகல்லையே இருந்தாலா இல்லையா? ஆகையினால் நீங்க நினைக்கிற மாதிரி இதற்குள்ள ஒரு சேதனம் இல்லை என்று நினைக்காதீர்கள். பியூர் சேதனம் கிடையாது, பியூர் அச்சேதனம் இப்ப கிடையாது. எல்லாம் கலந்து கட்டி எந்த பிரபோல கலந்து இருக்கிறது தான் விஷயம். கொஞ்சம் புண்ணியம் பண்ணின ஜீவாத்மாவுக்கு ரமணீயதரணாக ரமணீயாம் யோனி மாபத்யந்தே கபூயிதரணாக கபூயாம் யோனி மாபத்யந்தே. கொஞ்சம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தாள்னா அவளுக்கு அறிவு நல்லா இருக்கும், நல்ல விஷயங்களை கேட்கணும்னு தோணும். அவ ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பிறந்து சதாச்சாரியாட்ட நல்ல விஷயங்களை கேட்பா, அது சந்தேகம் இல்லை. இன்னும் கொஞ்சம் அறிவு குறைச்சலா இருந்ததுன்னா ஏதோ கொஞ்சம் தெய்வ நம்பிக்கையோட நல்ல காரியத்தில் இருப்பான். இன்னும் கொஞ்சம் லோயர் லெவல் அறிவு இருந்ததுன்னா அவன் பணத்தை சம்பாதிக்கிறதே போடும் இருப்பான். இன்னும் லோயர் லெவல் அறிவு இருந்ததுன்னா அறிவு ஒரு லெவல்ல இருக்கும், அவன் புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப. இன்னும் லோயர் லெவல்ல இருந்தா சாதாரண வாழ்க்கை சாட்டம் படிஞ்சோன்னு இருப்பான். இன்னும் லோவலா இருந்தா நாயா பூனையா யானையா இருப்பான். இன்னும் லோயரா இருந்தா செடியா இருப்பான். இன்னும் லோயரா இருந்தா பானையா செட்டியா இருப்பான். அந்த ஜீவாத்மா அதுலேருந்து எலிவேட் ஆகணும். எப்படி எலிவேட் ஆகும்? இந்த மைக் கிருஷ்ணசபா மைக்கா இருந்ததுனால இதுல கிருஷ்ணசபால உபன்யாசம் கேட்ட ஜீவாத்மா, இதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அடுத்த ஜென்மத்துல ஒரு பூனைக்குட்டியா பிறக்கலாம், அது பெருமாள் கோயில் பெருச்சாலியா பிறக்கலாம். அங்கிருந்து அடுத்த ஜென்மாவில் மேலே எழுதிட்டான். இது பெரிய ப்ராசஸ். பகூராம் ஜென்மனாமந்தே அப்படின்றார் கண்ணபிரான். இது மந்திரம் வாங்கிட்டாங்க, எதையும் உதைக்க கூடாது எக்ஸப்ட் ஃபுட்பால். அடிக்கடி சொல்லுவோம், எதையும் உதைக்க கூடாது. நம்ம சம்பிரதாயத்துல கதை உதைச்சு சாப்பிடக்கூடாது, மனையை உதைக்க கூடாது. ஆபத்துல சொல்லிட்டார், நம்ம உட்கார்ற மனையை காலால் உதைக்க கூடாது. காலால் உதைக்க எந்த ஐட்டமும் கிடையாது. ஒரே ஒரு ஐட்டம் ஒன்று ஃபுட்பாலாக இருந்தால் ஃபுட்பால் பிளேயர் அது ஏற்பட்டது. அப்படின்னு இது நாம ரூபங்கள் உள்ள இடத்தெல்லாம் ஜீவா பெரிய டாப் சீக்கிரம். இதே முக்கியதாமம் எனக்கே சீக்கிரத்தை சொல்லாம இருக்க சொல்லிட்டேன். இது பெரிய சீக்கிரத்தான விஷயம். ரொம்ப பெரிய விவாதங்களை சொல்லி பார்க்கறாரு, அடிச்சு விடானே போய் டிஸ்கஸ் பண்ணணும், பெரியவாங்க போய் கேட்டு அதான் நம்ம கஷ்டப்பட்டு மதுராந்தம் தீர்த்தாபனா திருவிழாத்துல மதுராந்தம் சுவாமி திருவிழாத்துல இருந்து அப்புறம் பல பல சதஸ்யங்கள் அடிபட்டு தெளிவா தெரிவித்த விஷயம். அதனால எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடத்திலையும் நிகர் அச்சேதனம் கிடையாது, எந்த இடத்துலையும் நிகர் சேதனமும் கிடையாது. இப்போ
எங்கெல்லாம் வடிவமும் பெயரும் உண்டோ அங்கெல்லாம் ஒரு ஜீவாத்மா நிச்சயம். இதை உடைச்சா இந்த பாதி ஒரு ஜீவாத்மா அந்த பாதி. ஆகையினால இதம் ஜெகத்து அதை சொல்லும்போது வியாக்கியானம் வந்து சேதனம் அச்சேதனம் இவைகளாலே நிறைந்த இந்த உலகம் இருக்கே, இது அனைத்தும் இதம் சர்வம் ஜெகத். இதுல ஒன்று பாக்கி இல்லாம எல்லாம் அவ்யக்தமூர்த்தினா மயா ததம். மயா ததம் என்னாலே வியாபிக்கப்பட்டிருக்கு, நிறைஞ்சிருக்கு, எல்லா இடத்திலும் நான் இருக்கேன். இப்போ ஒரு விஷயம் ஆச்சா, இந்த மைக்கில யார் இருக்கான்னு கேட்டா வெறும் அச்சேதனம் சொன்னா மார்க் தர மாட்டேன், ஒரு சேதனம் இருக்குன்னு சொன்னேன். அப்ப கூட மார்க் தரக்கூடாது, கூடவே இன்னொரு சேதனம் இருக்கு, அது பரமச்சேதனமான பெருமாள். அதனால எங்க போனாலும் 3 டைப் சிஸ்டம். ஒரு அச்சேதனம், அச்சேதனத்தை தாண்டி அச்சேதனத்துக்கு உள்ள வைக்கப்பட்ட ஜீவாத்மா, அந்த அச்சேதனம் ஜீவாத்மா 2 பேருக்கும் உள்ளிருந்து இயக்கக்கூடிய அந்தர்யாமியான பெருமாள். ஆக இதம் சர்வம், இது மனசுல படணும். ரொம்ப பெரிய வேதாந்த விஷயம். எங்கும் பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறது மனசுல பற்றிதான் முதல் படி. அதுதான் அர்ஜுனன் பார்த்து சொல்றான், இந்த வியாப்தி வேற யாருக்கும் கிடையாது, எல்லா இடத்திலும் இருக்கிறவர் அப்படிங்கிற இந்த பெருமை எந்தவுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து கண்ணனுக்கு தான் உண்டு. கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றா எல்லாரும்? கிருஷ்ணருக்கு தமிழ் கண்ணன். ஓகேயா? அதுதான் நம்ம ஆச்சாரிய எல்லாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணன்ங்கிறது கிருஷ்ணன் என்பது மருவி கண்ணனாக தமிழ்ல வந்தது என்று ஒரு கொள்கை. அப்படிலாம் பூர்வாச்சாரம் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. ஆனா சில தமிழர்கள் சொல்றது ஏற்றுக்கிட்டார். கண்ணனா இடம், கண்ணன்னா இடத்தை விட எல்லா இடத்தையும் இருப்பது கண்ணன். அதுல ரொம்ப அழகான வார்த்தையை போட்டுட்டார், எங்கு மூலம் கண்ணன். கண் என்ற அதன் கண் இதன் கண்ணு தமிழ்ல சொல்லுவாங்க. கண் அப்படின்னா இடம். அங்கண் மாஞாலத்தரசர், அழகான கண்ணையுடைய ராஜாக்கள் அர்த்தம் இடங்கள், அழகான இடங்களை கூடியவர். கண் என்றால் இடம், எந்த இடம் எடுத்தாலும் அது இருக்கிறவன் கண். அதான் இதம் சர்வம் ஜெகத் மயாதம். இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னாலே வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உடனே அர்ஜுனன் வேற இறங்க பார்த்தான். நீ எல்லாத்தோடு இருக்கேன்னா இவ்வளவு எதிர்க்க இருக்கிற தாமரை கண்ணோட அழகான வடிவத்தோட அப்படி கையில சாட்டையை வச்சுட்டு பாஞ்சஜன்யம் பின்னாடி இருக்க பார்த்தசாலியா இப்படியே எல்லாருக்குள்ளயும் இருப்பியா நீங்க அப்படின்னா இங்கேயும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் பார்த்தான். அதுக்காக பகவான் சொல்றார், ஆமாண்டா அவ்யக்த மூர்த்தினா நீங்க பார்க்க முடியாதபடி இருந்து தாங்குகிறேன். அவ்யக்தம்னா தெரியல, தெரியாத, கண்ணுக்கு புலப்படாதுன்னு. வியக்தம்னா கிளியர், அவ்யக்தம்னா நாட் கிளியர். நாட் கிளியர்னா என்ன அர்த்தம்? அன்சீன் அர்த்தம். வெளிப்படாதவனாக இருந்து கொண்டு தாங்குகிறேன், அவ்யக்த மூர்த்தியாக தாங்குகிறேன். மூர்த்தின்னா என்ன அர்த்தம்? இப்படி பெரிய சொன்னா இருக்க முடியும். ஆனா ஒருத்தர் வந்து சொல்லிட்டார், இப்படியே சொல்லிடுவோம் 10 ஸ்லோகம் சொன்னாலும் ஓகே விட்டார். ஒருத்தர் எங்களுக்கு அது போகிட்டார், 10 ஸ்லோகம் வச்சாலும் இப்படியா சொல்லிட்டு போ. அதனால மூர்த்தினா என்ன? மூர்த்தினா வடிவம்னு அர்த்தம். அவ்யக்தமான வடிவம்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ஒத்து வர கண்ணுக்கு புலப்படாத வடிவத்தை எடுத்து. ஆகவே இந்த இடத்துல கண்ணுக்கு புலப்படாத என் சுரூபத்தினால தாங்கிறேன். ஸ்வரூபம்னா என்ன, ரூபம்னா என்ன? ஏன் போட்டு பிராணம் வாங்கி டிகிரி தூக்கி போட்டுதானே. அதனால தெரிஞ்சு போன்ற ஸ்வரூபம் என்பது வேற, ரூபம் என்பது வேற. ரூபம் என்பது நம்ம உடம்பு, ஸ்வரூபம் என்பது உள்ள இருக்கிற ஆத்மா. நம்ம பொறுத்தவரை இது புரியுது. இதே மாதிரி பகவான் எங்கும் இருக்கான்னா ஸ்வரூபத்தால எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனா புல்லாங்குழல் எங்க கிருஷ்ணா இங்க விக்கிரக மாட்டான். அதனால பகவான் எங்கும் இருக்கான்னு சொல்லும்போது ஸ்வரூப வியாப்திய சொல்லும். பகவானுடைய ஸ்வரூபமானது எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம ஸ்வரூபம் எவ்வளவு இடத்துல இருக்கு? நம்ம ஸ்வரூபம் நம்ம உடம்புல மட்டும்தான் இருக்கு. நம்ம ஸ்வரூபம் அட்டாமிக் இன் சைஸ். அதனால அது இந்த உடம்புக்குள்ளதான் இருக்க முடியும். நாம ஒரு 50 வடிவம் எடுத்துக்கலாமா? முடிஞ்சா அவ்வளவு சொல்லுங்க. கீதா பாஷி லட்சத்தையும் உட்காந்துட்டு அங்கிருந்து ஐபிஎல் மேட்சும் பார்க்கலாம். 2 வடிவம் இருந்தா நம்மளால 2 வடிவம் எடுக்க முடியல. ஆனா சில யோகிகளுக்கு முடியுமா? சௌபரிங்கிற மகனுக்கு 50 வடிவம் எடுத்தார். ஆனால் அதுல கூட மெயின் வடிவம் ஒண்ணுதான் அவர் உட்கார்ந்து முடியும். மீதி எல்லாம் அந்த ஜீன்ஸ் படத்துல வரா மாதிரி
பொம்மை படிக்கிறது, எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல பண்ற மாதிரி அவ தங்க ஞானத்தினால பண்ணணும். ஆகையினால ஜீவாத்மாவுக்கு உலகத்துல தான் இருக்க முடியும். பரமாத்மா நாராயணன் தான் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். வேற தேவதைகளாலையும் முடியாது. இந்த சுரூபத்தினால எல்லா இடத்துலயும் இருக்கிறது நாராயணத்தினால தான் முடியும். மற்ற தேவதைகள்லாம் கம்ப்யூட்டர் பண்ணி தான் கிளிக் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. அறிவு வச்சுட்டு பவர்னால பண்ண முடியவில்லை. பிசிக்கலா எல்லா இடத்துக்கும் பிரசண்டா இருக்கக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான். இதான் இவருடைய ஏற்றம். மயா தத்தா புது விஷயமா இருக்குன்னு நினைச்சுக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது கொஞ்சம் தெளிவா சொல்றேன். மயா இதம் சர்வம் ஜெகது அவ்யக்த மூர்த்தினா மயா ததம். அர்ஜுனா, இந்த பிரபஞ்சத்திலே உள்ள எல்லாம் இந்த பிரபஞ்சம்னு சொல்லும் பொழுது பிரம்மலோகம் வரைக்கும் உள்ள பிரம்மா உட்பட அனைத்து பேரும் என்னாலே வியாபிக்கப்பட்டு நான் அவள கூடவே இருந்துருக்காங்க. அதுல நான் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னான். ஆகையினால அந்த ஜெகத் முழுக்க அந்த ஜெகத்துல உள்ள எல்லா பொருள்களும் மத்ஸ்தானி. மத்ஸ்தானி கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான். நாங்க வேத சொன்னா மத்ஸ்தானி, அது வேற சொல்லுவோம். ரெண்டாவது தாரா சொன்னா மார்க் போட மாட்டோம் இல்லையா? மத்ஸ்தானி தந்திர நம்ம இந்த மத்ஸ்தானி. மத்து என்னிடத்திலே இருக்கின்றன, எல்லா பூதங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன. என்ன வேதாவுடைய என்னால் தாங்கப்படுகின்றன. அந்தர்பகிஷ்டதர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. இவைகள் அனைத்தையும் என்னால் நான் தாங்குகிறேன். இந்த பிரபஞ்சத்திலே உள்ள ஜெகத்திலே உள்ள சேதனர்கள் அச்சேதனர்கள் என்று எல்லாரும் என்னாலே வியாபிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜுனா, கண்ணுக்கு புலப்படாத மூர்த்தி சுரூபத்தினாலே தாங்கிறேன்டா. இந்த பூதங்கள் எல்லாம் என் மீது இருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. அடுத்தபடி அடுத்த வார்த்தை இருக்கு, எல்லாத்தையும் நான் நிறைஞ்சிருக்கேன்னு சொன்னானோ இல்லையோ, எல்லாத்தையும் வெளிப்படாத சுரூபத்தினோடு நான் நிறைஞ்சிருக்கேன்னு சொன்னான். அதுவாது ஒரு நாளைக்கு கட்டப்பட்டு சொல்லிட்டு புரிஞ்சு போயிட்டு இவன் உடனே அர்ஜுனனை பார்த்து புதுன்னு சொல்றான். நச்ச மஸ்தானி பூதானி பாரு, மஸ்தானி சர்வபூதானி. இந்த ஸ்லோகம் பாக்கி இருக்கு, 3ஆம் ஸ்லோகம் 4ஆம் ஸ்லோகம். நச்சாகம் தேஷு அவஸ்திதா. பூதங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன, என் மேல் இருக்கின்றன, நான் அவைகளில் இல்லை. இதுதான் கீதை, இப்படிதான் பழம். அரசியல்வாதிகள் பேசுறது புரிஞ்சு போயிடும். இப்படி பண்ணிட்டாங்க கேட்பாங்க. முதல்ல தான் எல்லாத்தையும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கான். இந்த ஸ்லோகம் நல்லா நின்று போயிடும். மயா ததமிதம் சர்வம் இதம் ஜெகத் சர்வம் மயா ததம் அவ்யக்த மூர்த்தினா மயா இதம் சர்வம் ஜெகத் ததம். கண்ணுக்கு புலப்படாத சொரூபத்தை உடைய என்னால் இந்த பிரபஞ்சத்திலே உள்ள எல்லா பொருளும் வியாபிக்கப்பட்டுள்ள அது எல்லாத்தையும் நான் இருக்கேன். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருளிலும் நான் இருக்கிறேன், கண்ணுக்கு புறப்படாதவனாக. ஓகே, ஒத்துக்கிட்டோம். சரி, இது பெரிய மகிமை பகவான். இந்த பூதங்கள் எல்லாம் என்னால் தான் தாங்கப்படுகின்றன. ஏன் சொன்னான்னு கேட்டா, எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன், நாம தான் அவனை தாங்குவோம். சந்தேகம். நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இந்த உடம்பை ஆத்மா தாங்கிறதா, ஆத்மாவும் உடம்பு தாங்கிறதா? எப்படி? ஆத்மா உள்ள இருக்கு, உடம்பு வெளியே இருக்கு. ஆத்மாவை உடம்பு தாங்குமா, உடம்பே ஆத்மா தாங்கும்? ஆத்மா தான் தாங்கிறது. ஆனா ஆத்மா உள்ளதான இருக்கு. காலாவது நடந்து நான் தான் போயிட்டு இருக்கேன், உடம்பு தான் நடக்கிறது. ஒருத்தர் கிளியரா இருக்காவா? ஆத்மா தான் உடம்ப தாங்கிறது, கிளியரா இருக்கா? நீங்க அவருக்கு பாட்சியம் தப்பா சொல்றேன்பா. அவன் பூல சரியா சொல்றான். எல்லா செல்லுகளையும் ஒவ்வொரு செல்லு அவன் கெமிக்கல் செல் சொல்றான், நீங்க பிரசித்தமான செல் சொல்றீங்க. சரி, போட்டோம், ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
எல்லா திருவியும் யார் இருக்கா? அன்பெருமா. நான் கேட்டு இந்த உடம்பை ஆத்மா தாங்கிறது ஜீவாத்மாவா யாரு? பரமாத்மாவா இந்த உடம்பை தாங்கிறதா? ஜீவாத்மா என்ன பண்ணிட்டு அதுக்கு வேற இல்லையா? பரமாத்மா இந்த உடம்பை தாங்கினா நான் ரேஸ் கோர்ட்டுக்கு போனா பெருமாள் தண்டனையே விதிக்கப்படாது. பரமாத்மா ஜீவாத்மாவின் மூலமும் தாங்குறான், தானா டைரக்டாவும் தாங்குறான். ரெண்டும் சொல்லணும். இது பெரிய மேட்டர். பரமாத்மா தானே டைரக்டாவும் தாங்குறான். ஏன்னா நம்ம தூங்குற போதுல யார் தாங்குறான்? அதனால பரமாத்மா டைரக்டாவும் தாங்குறான், த்ரூ ஜீவாத்மாவும் தாங்குறான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம ரகசிய காலக்ஷேபம் பண்ணவா அது நான் தான் சொல்லுவோம். அது போகட்டும். இப்ப இந்த ஜீவாத்மா உள்ள இருக்கு. ஜீவாத்மா உடம்ப தாங்குறதுன்னு சொல்றேன். இவ்வளவு கான்பிடண்டா நான் அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜீவாத்மா தானே கேரி, ஜீவாத்மா உடம்பு தானே கேரி பண்றது அப்படின்னு இந்த உடம்ப ஜீவாத்மா தாங்குறதுன்னு சொல்லலாமா? இப்படி கொஞ்சம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறது நாங்க எங்க போறது? அது இல்ல. அதாவது சைக்கிள் விடுறாங்க இல்லையோ, சைக்கிளை நாம போடுச்சு, சைக்கிள் நம்மளை தாங்குறதா நாம சைக்கிளை தாங்குறோமா? சைக்கிள் மேலதான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் சைக்கிள் நம்மளை தாங்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னா நம்ம சைக்கிள் கத்துட்டோம். பேலன்ஸ் பண்ணாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்பதான் 3வது சக்கரம் ஒண்ணு வந்துட்டு. அதனால குழந்தைகள் உட்காந்து ஜெகநாதன் நாங்கெல்லாம் கத்துக்கிட்டு அவர் உட்காந்து கத்துக்கிட்டு அப்ப கத்துக்கிட்டு என்ன பண்ணுவா, சைக்கிள் கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய படை இருக்கும். நம்ம ஒரு சைக்கிள் ஏற்றி உட்காந்து வச்சுட்டோம், கொஞ்ச நாளைக்கு பிடிச்சிட்டு போடா அப்படி போ 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 அப்படின்னு பேலன்ஸ் பண்ணு பேலன்ஸ் பண்ணு. ஐயோ எதுக்க மாமி வரா புடக்கு இவன் அடிபட்டு மெஷின் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சைக்கிள் கத்துக்கணும். நம்ம ஜெனரேஷன் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்ப ஈஸியா பண்ணி சைக்கிள் கத்துக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. சரணாகதி மாதிரி பக்தியோகம் இல்லை. நாமெல்லாம் சைக்கிள் பக்தியோகம் பண்ணி கத்துட்டோம். இப்ப சைக்கிள் கத்துறா சரணாகதியால கத்துக்கிறா. அந்த 3 சைக்கிள 3வது சக்கரம் வச்சிருக்கா. அவர் எடுத்து கொடுத்த குழந்தைகள் ஒரு பேலன்ஸ் வந்துடும். இந்த பேலன்ஸ் பண்ணி நாம தானே சைக்கிள் தாங்குறோம். சைக்கிள் மேல் நாம் அமர்ந்து இருந்தாலும் சைக்கிளை தாங்குவது நாம் தான். நம்ம பேலன்ஸ் தான் சைக்கிள் தாங்கப்படுது. அதே மாதிரி ஆத்மா சரீரத்துக்குள்ள இருந்தாலும் அந்த ஆத்மா அதனுடைய தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு அதனுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்றபடி அந்த சரீரத்தை தாங்கிறது. அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அப்புறம் சரீரம் அதுக்கு பேலன்ஸ் வராது. அதுக்கு 4 பேர் வரணும் போது. ஆகையினால இந்த ஆத்மா எப்படி இந்த சரீரத்தை தாங்குறது இருந்து அப்படி எல்லாவற்றையும் தான் தாங்குறான். அது எல்லாத்தையும் அவன் இருக்கான்னு ஆயிடுச்சு. சொன்னாலும் முதல்ல மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா தெளிவு. அடுத்தபடி என்ன சொல்லிட்டான், மஸ்தானி சர்வபூதானி எல்லா பூதங்களும் என்னிடம் இருக்கின்றன. ஆமா இவன் தான் தாங்குறார். இது சரி. அப்புறம் 4வதா ஒரு விஷயம் அந்த ஸ்லோகத்துல 4வது அடியில் ஒண்ணு சொல்றான். அகம் தேஜு அவஸ்திதா. அர்ஜுனா தேஜு அந்த பூதங்களிலே அகம் நான் ந அவஸ்திதா இருப்பதில்லை. ராஜயோகம் கரெக்டா இருக்கு. தலை நன்னா சுத்தம்னா இல்லையா? இப்படி நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன், எல்லாம் இடத்தில் இருக்கின்றன, ஆனால் நான் இந்த பூதங்களில் இல்லை. எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு அர்த்தம் என்ன? நான் அவற்றில் இருக்கிறேன் உண்மை, ஆனால் அவற்றில் இருக்கிறேன் உண்மையில் உண்மை. புரியலையா? நான் அது இருக்கேன், ஆனா அதுகள் என்னை தாங்கல. அவைகளுடைய சப்போர்ட்ல நாங்க இல்ல, என் சப்போர்ட்ல தான் நான் இருக்கேன். அகம் தேஷு நல்ல அவஸ்திதா பூதானி பொருள்கள் மஸ்தானிச்ச. அதுக்கப்புறம் மேல சொல்றான், இதையே கஷ்டப்பட்டு புரிஞ்சிடும். அடுத்தபடி சொல்றான், அர்ஜுனா பூதங்கள் எதுவும் என்னிடம் இல்லை. நஜ மஸ்தானி பூதானி. நிச்சயமா கிளீனா புரியப்படாதுன்னா கீதை சொல்லியிருக்கான் பகவான். ராஜபூக்கியம் கரெக்டா சொல்லுவோம். எல்லாத்தையும் நான் இருக்கேன், எல்லாம் என்னால தாங்கப்படுகின்றன. ஆனால் அர்ஜுனா நான் எதாலையும் தாங்கப்படல, நான் இனி இல்லை. அர்ஜுனா அந்த பூதங்களும் என்னிடத்தில் இல்லை. நம்மாழ்வார் சொல்ற நல்புறவும் செல்வம் பெருமாள் தான். பாவத்தையும் பெருமாள், பிராஸ்பரிட்டியும் பெருமாள்.
நரகமும் சுவர்க்கமும், நரகமும் பெருமாள் சொர்க்கமும் பெருமாள். அது வரைக்கும் தொலைஞ்சு போச்சு, எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு, ஒத்துக்கிறேன் தான். அப்புறம் ஒரு அடி அடிச்சார், மூலகங்களாய் அவையல்ல நாய். மூணு லோகமும் பெருமாள் தான், சந்தோஷம். அவையல்ல நாய், அந்த லோகமும் பெருமாள் இல்லைன்னா இப்படி உபன்யாசப்பட்டே இருந்தா இப்ப பகவான் என்ன சொல்லிட்டான், எல்லாத்தையும் நான் வியாபிச்சிருக்கேன், எல்லா பூதங்களும் என்னிடம் இருக்கின்றன, நான் அவைகளிடம் இல்லை. அதைத்தான் நம்ம புரிஞ்சுட்டோம். அவைகள்கிட்ட இல்லைன்னா அவைகளால நான் தாங்கப்படவில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கு மேல ஒரு விஷயம் சொல்றான், அவைகள் என்னிடம் இல்லை. நஜமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமேஸ்வரம். இதாண்டா அர்ஜுனா என்னுடைய ஐஸ்வரம் யோகம், உலகத்தை ஆகின்ற பகவானுடைய தனித்தன்மை. தனித்தன்மைனா உலகத்தை ஆகின்ற என்னுடைய தனி சித்தான யோகம்னா சங்கல்பம் இருக்கும், என்னுடைய பிளான். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? புஸ்தகம் வச்சிருந்தா நீங்க பண்ண ஆன்சர் சொல்ல முடியும். அது 125 ரூபான்னு புஸ்தகம் நகர மாட்டேங்கிறது. அப்படின்னா 125 ரூபீஸே எதிர்பார்க்கிற கலியுகத்துல 125 ரூபீஸுங்கிறது ஒரு பணமா? 21ஆம் நூற்றாண்டு ஒரு 200 கிராமத்து கார்பெண்டர் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கொடுத்தாதான் அந்த பணத்தை உடைக்கிறாங்களாம். உடைச்சுட்டா முடிஞ்சு போயிடுதுங்க வேலை. அப்படிப்பட்ட ப்ராஸ்பெரிட்டி இருக்கிற இந்திய நாட்டுல 125 ரூபாய்க்கு இந்த புஸ்தகம் தான் யாரும் எடுக்க மாட்டேங்கிறா, வச்சு பார்க்கவும் மாட்டேங்கிறா. ஏன் மாட்டேங்கிறான்னா கீதை கூட சொல்லுவோம்னாலும் சொல்லவும் மாட்டேங்கிறா, அபச்சாரம் ஆயிடும். மயா ததமிதம் சர்வம் ஜகத வியக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்கிதா. நாம ஸ்லோகம் அர்த்தம் சொன்னோம், புரிஞ்சுட்டா? புரியலன்னா சொல்லிடுங்க. ஏன்னு கேட்டா நிச்சயமா என்ன அப்படி திருவிழமா சொல்ல, இன்னொரு உங்களுக்கு புரியுமான்னு கேட்டு பொறுமையா சொல்லக்கூடிய மகான்கள் வரது கஷ்டம், மகான்கள் சொல்றவா கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு என் திருத்தவதான காலக்ஷேபம் இருந்துச்சு, அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா அப்ப புரியல, புரியலன்னா கேட்டு அப்படின்னு கூட அப்புறம் சொல்றவன் அவனுக்கு கிடைக்க மாட்டான். மகான்கள் நிறைய இருப்பா, அவ கிடைக்க மாட்டான், நமக்கு கிடைக்காத போகும். அதனால சந்தேகம் இருந்தால் தயவு செய்து கேட்டுள்ளான், தப்பே இல்லை. நான் ஒன்றும் மைண்டே பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு புரிஞ்சா சொல்றேன், புரியலன்னா கேட்டு விடுச்சு. நஜமஸ்தானி பூதானி பூதானி நமஸ்தானி. பூதங்கள் என்னிடம் இருப்பதில்லை, உலகத்தில் உள்ள எதுவும் என்னிடம் இல்லை. முதல்ல சொன்னா எல்லாத்தையும் நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் தாங்குறேன், அவைகள் என்ன தாங்கல. அர்ஜுனா அவைகள் என்னால் தாங்கப்படவில்லை. அதான் சொல்றான். தேவலை போல இருக்கேன். என்ன சுவாமி இவ்வளவு குழப்பமா தான் அர்ஜுனனை பார்த்து சொல்லிருக்கான் குருக்ஷேத்திர பேட்டில் ஃபீல்டு. அவன் குழப்பத்தை தெளிப்பிக்கிறதுக்கு இன்னும் குழப்பம் இருக்கு. பஷ்யமே யோகமேஸ்வரம். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றான், பஷ்யமே யோகமேஸ்வரம். மே என்னுடைய ஐஸ்வரம் யோகம். ஐஸ்வரம்னா ராயல், தலைவனுக்கே உரியது. ஈஸ்வரன் தலைவன், ஐஸ்வரம்னா தலைவன் உடையது, தலைவனுக்கே உரியதான, ஈஸ்வரனான எனக்கே உரியதான யோகம். யோகத்தை பஷ்ய பாராய். யோகம்னா என்ன? அதிர்ஷ்டம் தான். நல்லா யோகம் அடிக்கிறது சுவாமிகளுக்கு. அவர் எனக்கு ஒரு யோகம் இருக்கு பாரு அப்படின்னா, அர்ஜுனன் பாருன்னா அர்ஜுனன் யோகத்தை பார்க்க முடியுமா? பார் என்று சொன்னால் என்ன தெரிந்து கொள் அப்படின்னு பஷ்யம். பாருங்க சுவாமி அப்படின்னா நல்லா கான்டெம்ப்ளேட் பண்ணி திங்க் பண்ணி பாரு, யோசிச்சு பாரு. பஷ்யமே யோகமேஸ்வரம் பூத பின்னச்ச பூதஸ்தா. அது இன்னும் விளக்கலாம். நான் தாண்டா பூத பித்து, எல்லா பூதங்களையும் தரிக்கிறவன் நான் தான். அப்புறம் பூதஸ்தா நச்ச, பூதங்களால் தரிக்கப்படுவன் நான் கிடையாது. முன்ன சொன்னதான் மறுபடியும் சொல்லிருக்க. பூதங்களை தரிப்பவன் நான், பூதங்களால் தரிக்கப்படுவன் நான் அல்ல, பூதங்களை தரிப்பதும் நான். ஒரு நாள் சந்தியாகம் பண்ணிடலாம், அந்த குழப்பத்தில் இருந்தோம். இந்த குழப்பத்தை கிளியர் பண்ணிட்டு விடுறோம் சந்தியாகம். அது வரைக்கும் நீங்களே யோசிப்பாங்க. முதல்ல குழப்பம் இருக்காங்கிறது முக்கியம். குழப்பமே வரலன்னா அப்புறம் உபன்யாசம் வேண்டாம், கிளியரா இருக்கு. எத்த சொன்னாலும் டெலிவரி போடுறது ஒரு பாயிண்ட். ஆனா இப்ப பெரிய அர்ஜுனனை பார்த்து பகவான் எல்லா பூதங்களையும் நான் தாங்குகிறேன், ஆனால் பூதங்கள் என்னால் தாங்கப்படவில்லை அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறோம்? இல்லைன்னா ஒரு ராமானுஜருக்கு ஒரு பெருமையா
யாருடைய திருநட்சத்திரம் கொண்டாடுறோமோ அவருக்கு ஏன் பெருமை, இந்த குழப்பத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு காட்டி கொடுக்கலாம். அது மேல அதுக்கு நடுவில் உங்களுக்கு எல்லாம் இன்னொரு விஷயம், இந்த திருக்குழந்தை பெருமாள் 6வது ஆழ்வான் அவர் எழுந்தெழுக்கூடிய விமானத்துக்கு வைதிக விமானம்னு பேரு. ரொம்ப வைதிகமான பெருமாள். ஒரு காலத்துல பட்டாச்சாரியெல்லாம் பவித்திரம் இல்லாம திருவாராதனம் பண்ணுவார், பயப்படுவார். அந்த ஊர்ல நிறைய வாசிச்சவா இருந்தா, செல்மாவடிகள் சேரும் திருக்குழந்தைன்னு ஆழ்வார் நகராசன். அந்த ஊர்ல திருவாராதனம் பண்ற பட்டாச்சார் நெர்வஸா பண்ணுவார். ஏன்னா இது தப்பு அது தப்பு, இது சப்ரோஷம் பண்ணணும், 5 நிமிடத்துக்கு கிரிட்டிக்கல் ஐஸ்ல பண்ணணும் அப்படின்னு தான் காரணம். அந்த நிலதேச பெருமாளை என்ன பண்ணினா கலியுகம் விட்டுட்டதுனால பெருமாள் உற்சவம் பண்றதுக்காக சப்பரத்துல பட்டறையில வச்சு இழுத்து போனாச்சு. பட்டறையில வச்சு பெருமாள் இழுத்து போனா என்ன ஆகும் அப்படின்னா, ரோட்ல உள்ள ஷாக்கெல்லாம் பெருமாள் திரும்பி கட்டியிருக்கா, மேடு பள்ளம். நம்ம ஊர் முனிசிபாலிட்டி ரோடெல்லாம் எந்த லட்சணத்துல இருக்கும் நமக்கு தெரியும். அதனால பெருமாள் மேட்டு பள்ளம் தட்டங்க புத்தகங்களை இழுத்து ஏற்றுனா அது பெருமாளுடைய திருமேனிக்கு ஷாக் கொடுக்கும். தேர் இருக்கிறாளே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள், அவளுக்கு எவ்வளவு இன்ஜினியரிங் தெரிந்து வருவோம். தேர்ல பெருமாள் அப்படியே கட்டப்பட மாட்டார். தேர்ல பெருமாள் ஊஞ்சல்ல தொங்குவார். தேர்ல ஊஞ்சல் போட்டு பெருமாள் ஊஞ்சல் இருப்பார். இந்த ஷாக் முழுக்க பெருமாளுக்கு வராது, ஊஞ்சலுக்கு போயிடும். பெருமாள் ஆசிரியர் ஆகிடுவார். அவ்வளவு இன்ஜினியரிங் பெரியவங்க அவ பண்ணிருக்காங்க. அறிவேல இங்க வாரத்தை பிடிச்சாலும் சரி, அந்த தேர் ஊஞ்சல் இருந்தாலும் ரோட் ஷாட் தேர் தராது. அது பின்னாடி ஊண்டி அடிப்பா தேர். அந்த காலத்துல குண்டு வசதிக்கு போயெல்லாம் ஒரு கட்டையை கட்டி ஓங்கி தட்டினா தான் தேர் சமைக்கிறது நகரும். ஆமா, அந்த ஷாக்கெல்லாம் பெருமாள் திருமேனிக்கு வரவே வராது. அவ்வளவு இன்டர்ஜென்டா பண்ணிருக்காங்க. நாச்சியார் கோயில கல் கருட வாகனம்னு பெருமாளுக்கு கருட வாகனம் சப்பரம் இழுத்து போவாங்க. ஆனா அதுவும் ஊஞ்சல தான் அந்த கல் கருடன் தொங்குவார். ஏன்னா கருடனே பிரிட்டில் கல்லாதான கருடன். அவனை ஷாக்கு தூக்கிதான் அவனை கருடனே உடஞ்சு போயிட்டு. அவ்வளவு இன்டெலிஜென்டா இன்ஜினியரிங் ஸ்கில்லோட நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்காங்க. காவேரியில சர்ப்ளஸ் வாட்டர் வந்தா அந்த வாட்டர் என்ன பண்ணும், அங்கிருந்து கும்பகோணத்துல பக்கத்துல வராத குளத்துல ஃபுல்லம் பண்ணி அப்படியே போய் பொத்தாமர குளத்தை ஃபுல்லம் பண்ணி ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா மகாமக குளத்துக்கு போய் அரசலாத்துக்கு போயிடும். அரசலாறு லோயர் லெவல், காவேரி ஹையர் லெவல் கும்பகோணத்துல. நம்ம பிரகஸ்பதிகள் நாமெல்லாம் வெஸ்டர்ன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தவங்களாம் சேர்ந்து அங்கங்க மல்டி ஸ்டோரி பில்டிங் கண்ணாபினான்னு கட்டி அந்த காவேரி ஜலம் வராத குளத்துக்கு வராது, பொத்தாமர குளத்துக்கு வராது, அரைச்சுட்டான். அதனால பொத்தாமர குளத்துல இப்ப தெப்ப விடணும்னா ஒரு போர்வெல் பண்ணி அதுல பம்ப் பண்ணலாம். அவ்வளவு புத்திசாலி தான் பண்ணலாம். இப்படி பல காரியங்களை பண்ணி சதைச்சு வச்சுட்டோம். அதே மாதிரி பெருமாளையும் சதைச்சா. அப்படி 7 நாள் அமுதன் ரொம்ப அந்த மாதிரி அழகான விக்கிரம் 106 வித்தியத்துல கிடையாது. சொன்னா கோச்சுக்காங்க, நான் நம்பிலே சொல்லிட்டேன். அவள்லாம் ஸ்ரீரங்கத்துலாம் சாப்பிட்டுட்டாங்க. நம்பில வீட்டுல சொல்றார், கோயிலே ஐஸ்வர்யம், குடமூக்கிலே சௌசீரிய சௌந்தர்யம். அந்த வார்த்தை தான் டிக்ளரேஷன். ரங்கநாதன் என்ன பார்க்கலாம், சர்வலோகத்துக்கு தலைவன் அப்படிங்கிற ஐஸ்வரம் யோகம் அப்படிங்கிற பெருமாள் கண்ட்ரோல் பண்றா. ஸ்ரீரங்கத்தை பார்க்கலாம். 8 மணிக்கு கிளம்பும், 8 மணிக்கு கிளம்பும், 9 மணிக்கு வரணும், 9 மணிக்கு வந்து வரும். ஐஸ்வர்யத்தை ஸ்ரீரங்கத்திலே பார்க்கலாம். பெருமாளுடைய அழகை எளிமை எங்க பார்க்கலாம், குடமூக்கிலே. குடமூக்கு கும்பகோணத்துக்கு ஒரிஜினல் பேர். அந்த குடமூக்கு கும்பகோணம்னு சாஸ்திர சொல்ற. இந்த தமிழ் குடமூக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே ஷார்ட்கட் பிடிக்கும். அதுல குடமூக்கு குடாந்தை அப்படின்ட்டா. எப்படி சைதாப்பேட்டை சைதை அப்படின்வா, கோடம்பாக்கத்தை கோடை அப்படின்வா. அந்த மாதிரி குடமூக்குங்கிற பேர். குடமூக்குங்கிற பேரை முதலாழ்வார்கள் தான் அந்த குடமூக்கிடமாக கொண்டு அப்படின்னு பூதத்தாழ்வார் பாடுறார், பேயாழ்வார் அவ தான் பாடுறான். பின்னாடி வந்த ஆழ்வார்கள் எல்லாம் குடாந்தை பாடுறான். அவ காலத்துல ஷார்ட் ஆயிடும். அந்த முதலாழ்வார்கள் மட்டும் குடமூக்குங்கிற திருநாமத்தை பயன்படுத்தி இது விருதத்தில் சொல்றான். அந்த மாதிரி பெருமாள் அழகி குடமூக்கிலே சௌந்தர்யம் சௌசீல்யம். இந்த பெருமாள் அமுதன் படத்தை பார்த்தாலே தெரியும். சௌந்தர்யம் சௌசீல்யம் ரெண்டும் குடமூக்கில் தான் பிரசித்தம். அப்பேற்பட்ட பெருமாளுடைய அழகான திருமேனி இந்த ஃபியூச்சருக்கு காப்பாற்றி இருக்கிறது நம்ம கடமை. அந்த திருமேனி அந்த வண்டியில் ஏறப்பட்டு போய் கிராக் ஆயிடுத்து திருவடி வரது. அது ஜடிபந்தம்னு ஆகம சாஸ்திரப்படி பண்ணிருக்கான். இனிமே அப்படி ஆயிடக்கூடாது, பரதலா எதுவும் ஆயிடக்கூடாது, தோல்ல தான் ஏழப்படணும்னு ஆசைப்படும். திருத்தோல் ஏழம் பண்ணணும்னா லேபர் ரொம்ப காஸ்ட்லி. பிரம்மோத்சவத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இந்த வருஷம். 10 நாள் பெருமாள் தோல் ஏழும்.
பேமெண்ட் 2 லட்சம். இந்த ஆசை வரலாம் எனக்கு சாதாரண மனுஷன் ஆசைப்பட்டு, ஆனா 3 வருஷமா நடத்திச்சு. 2 பிரம்மோத்சவம், 3 பிரம்மோத்சவம், 2 சக்கரம். அந்த பெருமாளுக்கு 2 பிரம்மோத்சவம் வேற வருஷத்துல. சக்கரமோத்சவம், சக்கரமோத்சவத்தில் அமுதன் மட்டும் எழுறார், பிரம்மோத்சவத்தில் சக்கரபாடியும் கூட எழுறார். அதனால பிரம்மோத்சவத்துக்கு 2 லட்சம் தேவை, சக்கரமோத்சவத்துக்கு 80,000 ரூபாய். ஆக 3 பிரம்மோத்சவத்துக்கு 6 லட்சம், 2 சக்கரமோத்சவம் 1,7,5 லட்சம். இது வரைக்கும் கோயில் கொடுத்துட்டோம், வருஷம் நடத்துறது. அப்படியே எத்தனை நாள் நடத்த முடியும் தெரியல. அதுதான் ஆஸ்தா அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு, ஆஸ்தான ட்ரஸ்ட் 6ஆம் முதல் தீர்ப்பாதம் தாங்கிகள் அசோசியேஷன் பேரு. அந்த ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டி அடிய ஆரம்பிச்சேன். எனக்கு 64 வயசு ஆயிடுச்சு. அதெல்லாம் சீனியர் சிட்டிசன் கவர்மெண்டே சொல்லிருக்கேன். அதுக்காக அனந்த பத்மநாபாச்சார போட்டேன். நீ ஒழுமையா உபன்யாசம் பண்றவர், நீ ஒரு ட்ரஸ்டியா இருந்தீங்கன்னா இது வண்டி ஓடும், இன்னொரு 20 வருஷத்துக்கு எங்க என்னோட அப்படின்னு அவரை போட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெங்களூரோட நண்பர்கள் மண்டலத்தோட 5 பேரை வச்சு ஒரு ட்ரஸ்டா வச்சிருக்கோம். அது மூலம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதுல எல்லாரும் ஈடுபடணுங்கிறதுக்காக ஒரு அப்பீல் கொடுத்துருக்கோம். இந்த அப்பீல்ல ஒரு 100 ரூபாய் கட்டி டைட்டில் கொடுத்தா போகும். ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா 102 ரூபாய் புத்தகம் அங்கேதான் இருக்கு. 100 ரூபாய் கொடுப்பாங்க, வேற விஷயம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இன்றைக்கு ரங்கநாதன், திருவேங்கடமுடையா, தேப்பெருமாள் எல்லாரும் அமுதனுக்கு கடன் பட்டவன். அமுதன் மட்டும் இல்லைன்னா இந்த பெருமாள்லாம் திவ்ய தேசம்னு சொல்லிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. 11 பாடிய பெருமாள் அப்படின்னு ரங்கநாதன் கம்பீரமா சொல்லிக்கலாம். பாட்டு எங்கன்னு கேட்டா அது தெரியாது, கோட்டை விட்டார். பாட்டை கொண்டு வந்து கொடுத்தவர் 6ஆம் தானே. அதே மாதிரி தேப்பெருமாள் அவர் பாட்டு இருக்கா இல்லையாங்கிறதே பெரிய டிஸ்பியூட், அதுக்கிட்ட மாட்டிக்கிறதுனால இருந்தாலும் அவருக்கு அதே மாதிரிதான் திருவேங்கடமுடியார் 9 பேர்லாம் பாடி நான் சோழியம் கேட்டுட்டாலும் கத்திட்டு தான் போடுவாங்க. அந்த பாட்டு யார் கொண்டு கொடுத்தார்? அதனாலதான் அங்கெல்லாம் எங்க ஊர்ல 3 முதல்வனாயன்னா அமுதன் 3 திவ்ய தேசத்துக்கு முதல் பெருமாள். கோயில் திருமலை பெருமாள் கோயில் 3 திவ்ய தேசத்துக்கு முன்னிற பெருமாள். ஏன்னா அந்த 3 திவ்ய தேசத்துக்கு திவ்ய தேச தன்மையை கொடுத்த பெருமாள். அதனால அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் கடமை. இன்னைக்கு திருவாயூர் சொல்றோம் அப்படின்னா அமுதனால் தான். அப்பேற்பட்ட பெருமாள் ஆகினால ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லிக்கிற யாரும் அமுதனுக்கு ஏதாவது செய்யணும். அதனால இதுல ஒரு ஒண்ணுமில்லை, இதுல ஒரு 100 ரூபாய் ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் வரும். 10,000 கட்டினாலும் ஆட்சேபம் கொடுத்தா நாங்க பத்திரமா கணக்கு போட்டு ஒழுங்கா டிரான்ஸ்பரண்டா, என்ன நம்ம பிரதம மந்திரி மாதிரி இல்லாம டிரான்ஸ்பரண்டா இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டையும் ஒப்படைச்சு கொடுப்போம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். அந்த நோட் இங்க வச்சிருக்கோம், எடுத்துக்கலாம். எல்லாம் மீதிய சபையில் இருக்கும். இதுல சின்ன டேக்ஸில் கேட்டுருக்கா. ஏன்னா எம்பெருமானோட 1000வது திருநட்சத்திரத்துக்கு பயன்படணும். அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குள்ள பாட்டு கேளுவோம். சந்தியாவனம் மட்டும் ஒன்று சீக்கிரமா பண்ணிடுவோம். தப்பா ஒண்ணு சொல்லிக்க மாட்டார். நாம தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல எம்பெருமான் எல்லாத்தையும் நான் இருக்கேன்னு சொன்னா புரியுதோம். அடுத்தபடியா ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் தன்னால தாங்கப்படுறது சொன்னா அது வரைக்கும் தெரியாது.
என்னை அவைகள் தாங்கவில்லைன்னு சொன்னா அதுவும் புரிஞ்சு போச்சு. இப்ப நான் அவைகளை தாங்கவில்லைன்னு சொன்னேன். முதல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நீங்க வியாபிச்சிருக்கேன்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த வியாப்தினா எல்லா இடத்துலும் இருக்கான்னா எல்லா இடத்துலும் இருக்கக்கூடிய ஐட்டம் அவன் மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு இருக்கு. டைம் எல்லா இடத்துலயும் இருக்கு, காலம் காலம் என்பது இல்லாத டைம்ன்ற கோஆர்டினேட் எல்லா இடத்துலயும் இருக்கு. உண்டா இல்லையா? தேவலோகத்தை டைம் நம்ம டயத்தோட கொஞ்சம் வித்தியாசப்பட்டு. நம்ம ஊர்ல 365 நாள் ஆயிடுச்சா தேவலோகத்துல ஒரு நாளா, ஆனா அங்கேயும் ஒரு டைம் இருக்கு. பிரம்மலோகத்துல டைம் இதே மாதிரி வைகுண்டத்துல டைம் உண்டா இல்லையா? வைகுண்டத்துல பாருங்க எத்தனை ஆன்சர். வைகுண்டத்துல டைம் இருக்கக்கூடாது, வைகுண்டத்துல கிடையாது அப்படின்னு ஒரு கட்சி, வைகுண்டத்துல இருக்குன்னு ஒரு கட்சி. வைகுண்டத்துலயும் டைம் இருக்கு, இல்லாம இல்லை, பட் இனாபரேட்டிவ், அதுக்கு எஃபெக்ட் கிடையாது. நகால தத்ரவை பிரபு, இங்க டயத்துக்கு நம்ம கிட்ட எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா 8 மணி ஆயிடுச்சுன்னா ஒண்ணு பஸ் கிடைக்காது, 9 மணி கிடைக்காது, ஓடும். வைகுண்டத்துல அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. வைகுண்டத்துல டைம் இருக்கு, டைம் மூவ் ஆகுறதே தெரியாது, டயத்தோட எஃபெக்டே அங்க இல்லை. டேட் ஆஃப் பர்த் கொண்டாடுறதுலாம் சான்ஸ் இல்லை, ஏன்னா அடுத்த டேட் ஆஃப் பர்த் வரதே இல்லை வைகுண்டத்துல. சகல் திவா கைவாசு, ஒரு பகல் தான், ஒரு சூரியோதயம் தான், அப்புறம் அஸ்தமனமே கிடையாது. டயத்தினுடைய எஃபெக்ட் கிடையாது வைகுண்டம். அதனால எல்லா இடத்துலயும் இருப்பது டைம். நாம பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் இருப்பது ஈதர், ஸ்பேஸ். ஸ்பேஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு, நாராயணன் எல்லா இடத்துலயும் இருக்காரு. என்ன வித்தியாசம்? இவன் 3 பேர் எல்லா இடத்தையும் உள்ள இருக்கார் நாராயணன், ஸ்பேஸ் மாதிரி. ஆனால் ஸ்பேஸுக்கு அங்க இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கார், டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றாரு, அவர் வெளில நின்று கண்ட்ரோல் பண்றாரு, நம்ம உள்ள அவரால் வியாபிக்க முடியும். பகவான் அந்த போலீஸ்காரர் மாதிரி இல்லை, நம்ம உள்ள இருந்துட்டு நம்ம இயக்கிறார். ஆகையினால உள்ளிருந்து இயக்கிறதும், அதே சமயத்துல போலீஸ்காரர் வெளில இருக்காரு, பெருமாள் உள்ள இருக்கார். இந்த ஈதர் உள்ள இருக்கு, ஆனா கண்ட்ரோல் பண்ணாரு. ஈதர் போல வியாப்தி, போலீஸ்காரன் போல உள்ள இருந்தே கண்ட்ரோல். இது பகவானுடைய ஸ்பெஷாலிட்டி. வியாப்தி பிளஸ் நியமனம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். உள்ள இருந்து இயக்கணும், டைரக்ட் பண்ண. இது இன்னர் டைரக்டர். நீங்க உலகத்தில் உள்ள எல்லா டைரக்டரும் எக்ஸ்டர்னல். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு போகணும். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா. விஸ்வம் அப்படின்னா உலகம் எல்லாம் நிறைஞ்சவன் அர்த்தம். விஷ்ணுன்னா எல்லாத்தையும் புகுந்தவன் அர்த்தம். வஷட்காராக்கு என்ன அர்த்தம் சொல்றது? வஷட் அப்படின்னு வஷத்தே விஷ்ணவாதா திருநோமி. யாகம் பண்றவா வஷட் அப்படிதான் சொல்லுவான். அதெல்லாம் அர்த்தம் உண்டான்னு கேட்டான், அர்த்தமெல்லாம் தேவையில்லை, அப்படி சொன்னாலே போதும். அந்த வஷத்து யாகத்துல பண்றா. அந்த வஷத் என்கிற யாகத்துல சமர்ப்பிக்கிற பொருளை சொல்ற மந்திரத்தினால பகவானை குறிப்பிட்டப்படாத பகவான் வஷத்காரன் பெயர் என்று சில பேர் வியாக்கியானம் பண்ணார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லணும். முதல்ல எல்லாம் நிறைஞ்சவன்னு சொல்லிட்டு, விஷ்ணு எங்கும் ஊடி இருப்பது சொல்லிட்டு, தடாது வஷத்து பாய்வார். சொல்றவர் ஏதோ சீக்வன்சமான விஷயம் இட்டத்து சொல்வாடா. அதுக்காக நம்ம ஆச்சாரியர் எம்பெருமானாருடைய கருணைக்கு பாத்திரமான பராசரப்பட்ட விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதமான விஷயம். விஷ்ணு எல்லா இடத்துலயும் உள்ள இருக்கான், ஆனா எல்லா இடத்துலயும் உள்ள இருக்கிற ஆகாசம் மாதிரி இல்ல, உள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். உள்ளிருந்து கண்ட்ரோல் பண்றதுனால வஷத்காரன் பெயர். அது ரொம்ப கிராமத்துல அழகா கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் வசப்படுத்தி உள்ள இருக்கான்னு அர்த்தம். அந்த ஷாபா மாதிரி நம்ம ஹிந்திக்கார மாதிரி கிஷோர்னா கிஷோர் மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வஷத்காரன் கிராமத்துல வந்துதான் வசத்துல வச்சிருந்து ஆக்டிவிட்டி பண்றதுனால வஷத்காரன். ரொம்ப அற்புதமான அர்த்தம்.
இது புரியறதுக்கு ஒரு அனெக்டோட் சொன்னேன், அப்புறம் உங்களை மனசுல பண்ணு. அன்னைக்கு தான் தூத்து வர போறான்னு தெரிஞ்ச உடனே குஜராத்ல ஒரு மீட்டிங் போட்டான். அதுக்கு என்ன பேரு? கிருஷ்ணா ரிசப்ஷன் கமிட்டி மீட்டிங். கிருஷ்ணரை எப்படி ரிசீவ் பண்ணணும், கிருஷ்ணனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், வரவருக்கு மரியாதைக்கு அப்படின்னு குஜராத்ல அவன் என்ன நினைக்கிறான், நிறைய கொடுத்துட்டா கிருஷ்ணன் நம்ம சைடு வந்துருவார். அந்த காலத்திலிருந்து ஒரு சூட்கேஸ் கொடுத்தா ஆளை பிடிச்சுடலாம் நினைக்கிறான் குஜராத். அவங்களே தான் வருவாங்க. அதாவது கிருஷ்ணனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இந்திர பகவான் சொல்றார், இதெல்லாம் மயங்க மாட்டாரியா, அவருக்கு இவ்வளவுதான் எதிர்பார்க்கிறா. அந்நியத் பூர்ணாத் அபாம் கும்பாத், அங்கதான் இந்த ஸ்லோகம் இருக்கு. அந்நியத் பூர்ணாத் அபாம் கும்பாத், அந்நியத் பாதாவனேஜனா, அந்நியத் குசல சம்பிரஸ்னா நஜேச்சதி ஜனார்தனா. பெருமாள் விட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஒரு பூர்ண கும்பத்தை வச்சு, அது மண் சட்டியாருன்னு கூட கவலையில், ஒரு பூர்ண கும்பத்தை ஜலம் வச்சு கொண்டவை பெருமாள் திருவள்ளியை சேர்த்து சௌக்கியமானு கேட்டானா போதும், ப்ளீஸ் ஆயிடுவார். நாளைக்கு பெருமாள் எவ்வளவு போறாரோ இல்லைங்க, நாம என்ன ஒரு பூர்ண கும்பம் தான் மாவனை மேல வச்சு சொன்னா தீர்த்து போச்சு. பூதேவி சுவாமி ராஜாதிராஜா திருப்தி ஆயிட்டான் பெருமாள். அவங்க லஞ்சத்தெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்ன. இல்லைன்னா நான் சரியா ட்ரீட் பண்ணி வர வைக்கணும்னு திருதாசன் சொல்றான். அப்போ துரியோதனன் மீட்டிங்ல இருந்தான். அவன் சொன்னா நான்சென்ஸ், ஒரு போஸ்ட்மேன் வரான், அந்த போஸ்ட்மேனுக்கு ரிசப்ஷன் பண்ணியிருப்பாங்க. போஸ்ட்மேன் 10,000 ரூபாய் கொண்டு வரட்டும் மரியாதை, இருந்தாலும் போஸ்ட்மேனுக்கு 10 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கலாம். அதுக்காக ஒரு போஸ்ட்மேன் வரா சுவாமி, போஸ்ட்மேனுக்கு பூர்ண கும்பம், போஸ்ட்மேனுக்கு சமர்ப்பிவார். ஆஃப்டர் பாண்டவர்களுக்கு தூதன் மெசஞ்சர் வரான். அந்த பாண்டவனுக்கே ராஜ்யம் கிடையாது அவன் சொல்றான். அதனே பாப்பன் ராஜதூதனா நமக்கே ராஜ்யம் இல்லை, நாம தான் கிடையாது இருக்கோம். ஆண்டிகளுக்கு ஒரு ஆள் வரான், இங்க வரவும் மாடு மேய்க்கிறவன். அவனுக்கு ஒரு ரிசப்ஷன் கமிட்டியா, இது அநியாயம், இப்படி பண்ணி பண்ணி நீங்க கிருஷ்ணனை தூக்கி வச்சுட்டு அதனாலதான் நாடு கெட்டு போறது அப்படின்னு துரியோதனன் கூறினான். என்ன பண்ண சொல்ற நீ அப்படின்னு கேட்டா, ரிசப்ஷனோ கூடாது, கிருஷ்ணன் வந்தா எல்லாரும் கால் மேல கால் கொண்டு உட்காரணும். உள்ள கிருஷ்ணன் வரணும், வரச்சே கால் மேல கால் கொண்டு வா அப்படின்னு இந்த வேலைக்காரன் சொல்ற மாதிரி நாம சொல்லணும். அதுதான் அவனுக்கு அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட். அதை நான் பண்ணணும். அதுக்கு ஒத்துழைக்கா நீங்க இந்த மாடு மேய்க்கிற தெய்வம் சொல்லி காத்து கெடுக்கிறேன் அப்படின்னா, அப்படி அகந்தையோட அகம்பாவத்தோட துரியோதனன் பேசினவாறே பீஷ்ம பிதாமகன் அவரை பார்த்து சொல்றான், தாத்தா எல்லாம் ஒன்னால வந்தவன், எப்பவாறு கிருஷ்ணனுக்கு பக்தி பாடிட்டு பக்தி மாலை உபன்யாசம் வச்சுட்டு இதுதான் எழுந்தது அப்படின்னு தாத்தாவை பார்த்து சொல்லிட்டான். உடனே பீஷ்ம பிதாமகன் சொன்னா, என்ன பண்ண சொல்றேன், நான் சொல்றபடி செய்யணும், நீ என்ன பண்றியோ அதை பண்றோம். பீஷ்மர் சொன்ன வார்த்தை, நீ என்ன பண்றியோ அதை பண்றோம். அவன் போயிட்டான் துரியோதனன். எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு தாத்தா நம்ம கட்சிக்கு வருவார். ஆமா, கிருஷ்ணன் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கணும் எல்லாரும் தான். என்னப்பா எப்படி பண்ண சொல்றியோ தெரியாது, என்ன பண்றியோ அதை நாங்க பண்றோம் அப்படின்னு பீஷ்மர் சொன்னார். துரோணருக்கு தலை சுற்றி 60 மீட்டர்ல திருப்பி இருக்கு, பீஷ்மர் தோற்று பேசுறாரு அப்படின்னு இதுல கேட்டார். இது எனக்கு கூட புரியல, தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னு நைசா கிட்டக்க போறாரு அப்படின்னா 3 12 10 உட்காந்து. அப்புறம் பீஷ்மர் சொன்னார், துரியோதனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன், அந்த கிருஷ்ணன் வரைச்சா நம்ம கிருஷ்ணன் அவமதிக்கிற முடியும், அதனால வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ண அவ்வளவு நல்லா இருக்கு. என்ன போல இன்னும் இருக்கிற அசட்டு கிருஷ்ண பக்தர்களும் புத்தி தெளிவாக, அதனால ஒரு வீடியோ அரேஞ்ச் பண்ணி அப்படின்னா, அந்த காலத்துல வீடியோ உண்டா இல்லையான்னு கேட்காது, அதே சாட்சி வச்சுக்கோ பண்ண மாதிரி நம்ம இது பண்ணா உங்களுக்கு நம்ம ரசிக்கிறதுக்காக ஒரு வீடியோ கவரேஜ், டிவி கவரேஜ் அப்படின்னு வீடியோ கவரேஜ் பண்ணணும். சரின்னு தான் வீடியோ ஏனதான் மறுநாளைக்கு உள்ள எழுந்துள்ளார். சபைக்குள்ள நுழைஞ்சார். கிருஷ்ணா சுவாகதம் அப்படின்னு எழுந்து துரியோதனன் வர்ற. துரியோதனன் எழுந்தவரை பீஷ்மர் துரோணர் எல்லாரும் எழுந்துட்டான். எல்லாரையும் தீப்பொறி பார்த்தான். கிருஷ்ணன் உட்காந்து கொஞ்ச நேரம் மீட்டிங் ஆயிடுச்சு. கிருஷ்ணன் வீரரோட கிளம்பி போயிட்டார் சாப்பிட்றதுக்கு. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்கணும்னா, தாத்தா இப்படி என்ன ஏமாத்துன்னு தெரியாது, கிருஷ்ணன் வச்சு இன்ட்ரீட் பண்ணணும்னு சொன்னேன், சரின்னு ஒத்துட்ட. வந்தவுடனே சுவாகதம் எழுந்து சொன்னேன் தாத்தா, காலத்தை கெடுத்து ஏறலாம். பீஷ்மர் சொன்னா, நான் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன், நான் என்ன உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், நீ என்ன பண்றியோ அதை பண்றேன்னு சொன்னேன்.
கிருஷ்ணன் வந்தோடனே நீ எழுந்துட்ட, நீ எழுந்தப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ராஜகுமாரனே எழுந்தப்புறம் உட்கார முடியாடானா? அதனால நீ பண்றத பண்றேன்னு நானும் பண்ணேன். அப்படியா? நானா எழுந்துட்டேன்னா வீடியோ போட்டு பாரு, ஆக்ஷன் ரீப்ளே போடு, ஸ்லோவா போட்டு பாரு, போட்டு பாரு. நான் பார்த்தான், ஆமா நான் தான் முதல்ல எப்படி எழுந்துட்டேன்னா அதான்டா விஷயம். நீ எழுந்து உள்ள ஒருத்தன் சொல்லிட்டான், உள்ளே இருந்து கண்ட்ரோல் பண்றோம். அதனாலதான் அவனுக்கு உள்ளே இருந்து கண்ட்ரோல் பண்ணும். நாம தான் வெளியே இருந்தா கண்ட்ரோல் பண்ணும். அதை பண்ணி இதை பண்ணாது. இதனாலதான் அவன் வஷக்காரன்னு பேர். சரியாதா? விஷ்ணுசாஸ்திர பாஷ்யம் பட்டருக்கு அந்த டெப்த் முழுக்க புரியறதுக்காக இது கதை, கதை இல்லை, ஒரு அனெக்டோட். விஷ்ணுசாஸ்திர பாரத உள்ளது இப்படி 1000 திருநாமத்துக்கு அனெக்டோட் எழுதுன்னு ஒரு ஆசை பிடிச்சிட்டாரு எங்க பிரதர் இல்ல. அவர் யார் யாரையும் பேக்காட்ட முன்னையே மகான்களை எங்களை ஏயாட்டாயம் அப்படின்ட்டார். ஆட்டம் கருணாகரம்னா நம்ம அதில் வருது. நான் தான் எழுதி வரேன் 125 திருநாமத்துக்கு எழுதி கேட்கணும். அதனால இந்த கதையை கேட்டா நாம நல்லா பண்ணி போயிடும். இந்த கதை முதல்ல வந்த பொழுது அனெக்டோட் சாமி விஷ்ணுசாஸ்திரம் வந்த பொழுது அவர் மேகத்தில் எடுத்துட்டு எல்லா மதாதிபதிகளுக்கும் ஆதரவு வாங்கணும்ட்டு அவர் போடுற மேகத்தில் காஞ்சிபுரம் பெரியவர் இருந்தார், காஞ்சி சங்கரா மரத்தில் பெரிய சங்கராச்சி பரமாச்சாரியான்னு சொல்றாரு. அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சுட்டாரு. அவர் என்ன சொன்னார், விஷ்ணுசாஸ்திராமத்துக்கு ஒரு பேருக்கு கதை போட்டியா, இப்ப லேட்டஸ்டா என்ன பண்ணிட்டு அதை வாசிக்கிட்ட, இதை வாசிட்டார். அவர் தெரிச்சு போயிட்டார். நட்சத்திரக்காரர்கள் அர்த்தமே தெரியாது எனக்கு, ஏன்னா அவ பாஷையில கிடையாது, மற்ற பாஷையில எடுத்துப்பா உங்க மற்ற பாஷையில புத்தகம் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணி தொடரணும் மேகசினா. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால பகவான் உள்ளிருக்கான், மயா ததமிதம் சர்வம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன். சும்மா ஆகாசம் மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லை, உள்ளே இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் பெருமாளுடைய பெருமை. இது வேற எந்த தேவதைக்கு இல்லாத பெருமை. மயா ததமிதம் சர்வம் இதன் ஜெகத் சர்வம் அவ்யக்த மூர்த்தினா மயா தடம். வெளிப்படாத அப்படிங்கிறது அது எதை மீன் பண்றாங்கன்னா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபனிஷத்துக்கிட்ட போகணும். கீதாது உபனிஷத்து பல உபனிஷத்துடைய எசன்ஸ் கீதை. உபனிஷத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லப்படும். ஜனகர் ஒரு மகாராஜா, அந்த மகாராஜா அவர் யாகம் பண்ணார். ஜனகோகை பகு ஜனகோகவை வைதேகா பகு யஜ்ஞேனைஜே. ஜனகரிங்கிற மகாராஜா பகு தட்சிணேன யஜ்ஞேனைஜே ஒரு யாகம் பண்ணினார். ஜனகர் யாகம்னா கூட்டம் கூட்டமா ரிஷிகள் திரண்டு போயிட்டான். தத்ரக குரு பஞ்சாலானாம் பிராமணா சமவேதா பகூவு. இது பிரதான உரைகள். தத்ரக அந்த யாகத்துக்கு குருக்ஷேத்திர குருதேசத்துக்கு பாஞ்சால தேசத்துக்கு உள்ளக்கூடிய பிரம்மவித்துக்கள் அத்தியனம் பண்ணவா வேதம் தெரிஞ்சவா எல்லாரும் போயிருக்காங்க. ஜனகர் நிறைய தானம் பண்ணுவார், தட்சிணை நிறைய கொடுப்பார். உபயசாந்திக்கு 10,000 கொடுப்பாருன்னா அவ்வளவுதான், எல்லாரும் போக வேண்டியதான். அத்தனை சுவாமிகளும் நான் தான் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் வந்துட்டா. வந்த உடனே ஜனகனுக்கு ஒரு எண்ணம் தோன்றிட்டான், இவர்களுக்கு நடுவில் சிறந்த பிரம்மஜானி யார் தெரிஞ்சுக்கணும். ஏதேஷாம் பிரம்மிஷ்டக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதற்காக யாகம் நடக்கிறது. யாகம் நடக்கிற பெரிய மைதானத்துல யாகம் நடக்கிறது. அந்த பக்கம் வாங்கடை ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஸ்டேடியத்துல யாகம் நடத்துறான். பக்கத்துல ராஜா இன்னொரு ஸ்டேடியம் வச்சிருக்கான். அந்த ஸ்டேடியத்தை காலி பண்ண சொன்னான். அங்க 1000 பசுமாடுகளை கொண்டு வந்து கட்டினான். கவாம் சகசிரம் அவருமோதா 1000 பசுமாடுகள் கொண்டு நிறுத்தினான். அது ஒரு பசுமாடு சும்மா இல்லை சுவாமி. அந்த பசுமாட்டுக்கு கொம்பு சீவி அந்த கொம்பு மேல தங்கத்தினால கேப் போட்டுட்டான். ஒன்னு 2 பவுன் இருக்கலாம். அந்த கொம்புல 4 பவுன். கீழே பசுமாட்டு குழம்புல வெள்ளியினால கவச்சம் போட்டுட்டான். வெள்ளிதான் இப்ப வேற அபிஷேகத்தை போயிருக்கு. கிலோ 80 ரூபாய் 70 ரூபாய் 80,000 ரூபாய். அப்படி கீழே வெள்ளியினால கவச்சம். அப்படிப்பட்ட பசுமாடுகள். அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் கண்ணுக்குட்டி பக்கத்தில் இருக்கு. அப்படி ஒன்னொன்னு 10 லிட்டர் மினிமம் கறக்கக்கூடிய பசுக்கள். அதுக்கு பின்னாடி 1000 வண்டி வச்சிருக்கான். 1000 வண்டியில பருத்தி கொட்ட வைக்கோல் புண்ணாக்கு நிரப்பி வச்சிருக்கான். எல்லாத்தையும் வச்சுட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணான், இங்க யார் தலை சிறந்த பிரம்மஜானியோ அவர் இந்த 1000 பசுக்களையும் ஓட்டி கொண்டு போகணும். எல்லாருக்கும் ஆசைதான். 1000 பசுன்னா எவ்வளவு பெரிய டெய்லி ஃபார்ம் வைக்கலாம். பசு வச்சுக்கிட்டா அவனுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பசு வச்சுட்டு மாடு வச்சுட்டு ஏழையாகவே முடியாது அப்படின்னு திருவாய்மலம் தருவிட்டார். யாரு?
மிக பேரறிஞர், ஒரு மூலையில 2 மூலையில 10 மூளை உள்ள ராவணன். நம்மளாம் உண்மைதான் அவன் சொல்றான், வித்யதே கோடு சம்பன்னம், வித்யதே தீஷுச்சாபஞ்சம், வித்யதே பிராமணே நமஹ, வித்யதே ஞாதிதோ பயம். விபீஷணனை பார்த்து சொல்றான், ஞாதின்னா எனக்கு ஆபத்து தாண்டா, என் தம்பி ஆகினாலும் எப்படியா நாசமா போகணும் தான் இந்த நாசத்தை இருந்து தான் காங்குறாங்க அட்வைஸ் பண்றேன். அதனால ஞாதின்னா எனக்கும் பயப்படணும். பசு இருந்ததுன்னா எப்படி பணம் உறுதியோ அந்த மாதிரி ஞாதினா பயம் உறுதின்னு சொல்றான். ராவணனுடைய வார்த்தை இது. ராவண வார்த்தைலாம் தப்பு இல்லை, அவர் சுவாமியை ராவண வார்த்தை தான் விட்டு பண்ணிட்டு இருக்காரு. வேதத்துக்கு கோவையெல்லாம் ராவணன் தான் எழுதினான்னு நம்பிக்கை, நான் தான் விட்டு பண்ணேன். கோவை ராவணன் பண்ணதுன்னு ஒரு சம்பந்தம் எப்படி பஞ்சாயத்து எங்க முடியுது, எத்தனை பஞ்சாயத்து நம்ம எடுத்து வச்சுக்கோம். ராவணன் தான் அந்த கோவை ஏற்படுத்தினான்னு சொல்றான். அவன் கட்டிக்காரன் அத்தியனம் பண்ணணும். அதனால அவன் என்ன பண்ணிருந்தா வேதாந்தியம் பண்றாங்க வசதியா இருந்துக்கிறார், ஃபார்முலா போட்டு கொடுத்து அவன் தான் சொல்றான். தர்க்கத்திலையும் கட்டிக்காரன் ராவண தர்க்கம் ஒன்று இருக்கு, சங்கராச்சார போட்படுறாரு அது இருந்து. இந்த தர்க்கம் இப்ப இருக்கிற தர்க்கத்தில் எதிராக ராவண தர்க்கம்ங்கிறாங்க. உள்ள கட்டிக்காரன் எல்லாம் இருந்து கெட்டு போனான், அது வேற விஷயம். அப்பேற்பட்ட ராவணன் வார்த்தை வித்யதே தீஷுச்சாபல்யம். எந்த லேடியா இருந்தாலும் சொல்லுவாளாம், உங்களை கல்யாணம் பண்ணி அவரை பட்டா சௌக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டுதான் இருப்பாங்க. நீ தங்கத்தால் ஏற்றாலும் வைரத்தால் ஏற்றாலும் என்ன பொன்பாக ஒருத்தர் வந்தார் எங்காவது அதுக்குள்ள ஒரு நிச்சயம் பண்ணிட்டா அவரை பண்ணிருந்தானே எவ்வளவு சௌக்கியமா இருக்குன்னு சொல்லுவாளாம். எல்லாத்தையும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். வித்யதே தீஷுச்சாபல்யம், வித்யதே கோஷ சம்பன்னம். பசுமாடு இருக்கிறது என்னைக்கும் பணம் உண்டு. வித்யதே பிராமணே நமஹ, பிராமணன் என்னைக்காக ஒரு ஏகாதசியாவது உபாசனைகளான்னு ஆசைப்படுவான். வித்யதே பிராமணே நமஹ. அதே மாதிரி வித்யதே ஞானிகோ பயம் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி பசுமாடுகள் 1000 இடத்த யார் வேண்டாங்கிறா. 1000 பசு சுவாமி தங்கம் கொண்டு போட்டுட்டு குழம்பு வெள்ளியில கண்டுக்குட்டியோட அந்த பசு வாங்கிட்டு போனதுலேருந்து மினிமம் 1 வருஷத்துக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு எதையும் வாங்க வேண்டாம். அது வேற பின்னாடி ஃபீட் பண்ணுறது ரெடியா வச்சுக்கலாம். அது இல்லை அந்த என்னது ஸ்கேம் இருக்கு, கவு போடுற ஸ்கேம், அந்த ஸ்கேம் எல்லாம் மாட்டிக்க வேண்டாம். அவ்வளவு வச்சுக்கலாம். இவ்வளவு வசதியா இருக்குது, யாருக்கு தான் நாட்டில் ஜலம் வராது. தேக பிராமணாக, பிராமணன் ஒருத்தரும் பார்த்துட்டாலாம். இந்த வழிபாடு உங்களுக்குள்ள தலை சிறந்த பிரம்மஞானிக்கு சொல்லிட்டாங்க. நான் தான் தலை சிறந்த பிரம்மஞானி, எப்படி எடுத்துக்கிறதுன்னு தயங்குறான். அப்ப யாக்கியவல்கிய மகரிஷி அவர் வந்துட்டார். தாமஸ்ரவா ஏதாதா உதஜ, ஏய் தாமஸ்ரவஸ் அப்படின்னு சிஷனை கூட்டார். இந்த பசுமாற்றம் நம்ம ஆசைக்கு கூட்டு போகும். எல்லாம் பிராமணன் பார்த்தா தொன்னு கருணோ பிரம்மிஷ்டாசி, எப்படி எங்களுக்குள்ள நீதான் தலை சிறந்த பிரம்மவித்து எப்படி சொல்றேன்னு கேட்கணும்னு ஆசை. யாக்கியவல்கிற பயம் கஷ்டம் இருந்தா. ஆனா யாக்கியவல்கியரை பார்த்து ஜனகருடைய புரோகிதன் கேட்டான், ஓகே நீதான் பிரம்மிஷ்டன்னு எப்படி தெரியும், எப்படி எடுத்துக்கிறேன்னா அதுக்கு யாக்கியவல்கிற சொல்லணும். ஏன் பை திங்க் சோன்னு சொல்லியிருந்தா ப்ராப்ளம் இல்லை. அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பசுமாடு வேணும் ஓட்ட சொல்ல. எவ்வளவு எனக்கு பசு வேணும். ஏன் 2 மனைவி கல்யாணம் பண்ணிருங்க, பெரிய குடும்பம், அதனால பசுமாடு வேணும் ஓட்ட சொன்னேன். புரோகிதன் சொன்ன அப்படிலாம் ஓசியில பசுமாடு எடுத்து போக முடியாது, இது கேட்ட கேள்வி பயிற்சி ஜெயிச்சு எடுக்கணும் அப்படின்னு தனி கேள்வி கேடு. அப்பதான் ஆஸ்வலர் அவருக்கு நிறைய கேள்விகளை, எத்தனை கேள்விகளும் டாக்டரும் பதில் சொல்லிட்டார். அவருக்கு ஆஸ்வலர் தோற்று வைப்பாங்க. இன்னும் நோ மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மை சைட், வேற யார் அப்படின்னு பார்க்கிறார். யாருக்கே வைக்க அப்படி பார்த்தா ஒருத்தர் உத்தாலக்கர் ஒருத்தர் இருந்தார். 4 பேர் கேள்வி கேட்டு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு எல்லாரும் சித்தரட்சின்னு இருக்காரு. என்ன பண்றது, அது உத்தாலக்கர் நான் வரையும் வந்தார். அப்போ ஒரு வார்த்தை கேட்டார், யாக்கே வலிக்கா உனக்கு எல்லாருக்குள்ளே இருக்கிறவங்க தெரியுமான்னு. அந்தர்யாமினம் வேத்தா, எல்லாருக்குள்ள இருக்கிறவங்க எனக்கு தெரியுமா. அங்க சங்கராச்சாரிய வியாக்கியா இருக்கிறார், அந்தர்யாமினம் நாராயணம் வேத்தா. என்ன ஞாபகம், அந்தர்யாமியான நாராயணனை தெரியுமான்னு கேட்ட மூலத்துல அந்தர்யாமி தான் இருக்கு. சங்கர பகவத்பாதா நாராயணன் சொல்றேன். இதை பற்றி மீட்டிங்ல சொன்னேன். நானா ஐயங்கார் வேணுங்க சொல்றான்னு ஒருத்தர் கேட்டார். நிஜமாக இருக்காங்க, ஏன் பொய் சொல்றவங்க எங்களுக்கு கிடையாது. சத்தியகாலந்தி பாஷ்யம் எதிபதி கதிதம் சஸ்வத் அத்தியாப்தே யுக்தான் பாண்டிஜன் சாதிக்கிறார். சத்தியகாலந்தி பாஷ்யம், உண்மை என்று ஒரு சொல்லாத ஸ்ரீ பாஷ்யம். அதை பாரு, நான் போட்டோ காப்பி எடுத்து கொடுக்குறேன் பாரு, நீங்க போட்ட பிறகு ஒரு பாஷ்யத்து எடுத்து கொடுத்தேன். அப்படியா பாரு, கவனிக்கலையே, கவனிக்கணும்னு நினைச்சாதான் கவனிப்பா.
டிவியில ஒரு டயலாக் வரும், வர பார்க்கவே பிடிக்கல எனக்கு ஒரு பொண்ணு சொல்லுவோம், இந்த ஹீரோ சொல்லுவான் பார்க்கா பிடிக்காது பார்க்கவே இருந்தா பிடிச்சிக்கோங்க. அதுக்குள்ள விஷயம் இருக்குது. இத இப்படி அந்தர்யாமியானவனை தெரியுமான்னு கேட்டா அதற்கு சொல்றார் யாஜ்ஞவல்க்யர். பிருத்திவியாம் திட்டம் எந்த பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவி நவேத எம் பிருத்திவி மந்தரோயமயதி ததாத்மா அந்தர்யாமியமுதா. இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த பூமி இருக்கு, பூமிக்குள்ள ஒருத்தர் தான், அவன் உள்ள இருக்கிறது பூமிக்கு தெரியாது. இந்த பூமி அவனுக்கு உடம்பு, அவன் இந்த பூமியை உள்ளிருந்து இயக்கிறான், அவன் பூமியோட வேறுபட்டவன், அவன் தான் அந்தர்யாமி. அவன் யார் அந்தர்யாமி தெரியுமான்னு இவர் அட்ரஸ் சொல்றார். பூமியை சொன்னார், அப்புறம் தண்ணீரை சொன்னார், காற்றை சொன்னார், சூரியனை சொன்னார், சந்திரனை சொன்னார், நட்சத்திரங்களை சொன்னார், ஆத்மாவை சொன்னார், தண்ணீரை சொன்னார். சொல்லிட்டே 26 லிஸ்ட் போட்டு இதுக்குள்ள இருக்கிறவெல்லாம் அந்தர்யாமியான நாராயணன், அவன் தான் உனக்கு அந்தர்யாமி எனக்கு அந்தர்யாமி. அதைத்தான் கிருஷ்ணன் இப்போ மயா தடவிடம், அதான் பகவத்கீதாசு உபனிஷத்து அப்படின்னு எம்பெருமான எடுக்கிறார். இந்த விஷயம் எங்கில் இளம் சேதனா சேதனாத்மகம் கிருஷ்ணம் ஜெகது அவ்யக்தமூர்த்தினா அப்பிரகாசித ஸ்வரூபேண மயா அந்தர்யாமினா என்று எம்பெருமானாருடைய அற்புதமான வார்த்தை. நான் அப்பிரகாசித ஸ்வரூபன், எம் பிருத்திவி நவேத, உள்ள பெருமாள் இருக்கிறது நமக்கு தெரியாது, நமக்குள்ளே அவன் தான் இருக்கான் அப்படின்னு நாம் உணரல. அப்படி பூமிக்கு தெரியாதவனாய் அவ்யக்த மூர்த்தியாய் கண்ணுக்கு புறப்படாத சுரூபத்தை உடையவனாய் நான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன். எதுக்கு? எல்லாத்தையும் தாங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் இயக்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் சேஷியா இருப்பதற்காக. சேஷி அப்படின்னு உடனே எனக்கு தங்குறாரு. உங்களுள்ள எத்தனை பேர் ஹெல்ப் பண்ண வரையிலும் இந்த வார்த்தை நாம அடிக்கடி யார் உபன்யாசம் பண்ணாலும் சிவைத்தவள் சேஷி சேஷம் சொல்லிட்டே இருக்கோம். சேஷி சேஷம் சொல்லாமல் திருமணம் உபன்யாசம் எப்படி பண்றது? பகவான் சேஷி, நாம சேஷம், இது சொல்லாத வழி கிடையாது. என்ன மாதிரி ஒரு உபன்யாசம் கூட்டு வச்சுட்டா, ஜெகநாத மாதிரி சொல்லி காவாண்டு பள்ளி உபன்யாசம் வச்சுட்டா, வந்தவர் வந்தால் முதல் நாள் உபன்யாசம் பெரிய நோட்டீஸ் போட்டு வால் போஸ்ட் போட்டு எல்லாம் பண்ணிட்டா, ஸ்ரீவைஷ்ணவத்தின் சாரத்தை உணர்ந்தவர் சொல்வார்னு ஜனங்கள் நெருங்கி உட்கார்ந்து பாவம். அவர் உபன்யாசம் பண்ணா நல்லா பண்ணித்தரலாம். சர்வசேஷிக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும், சேஷிக்கு சிறப்பு செய்வது சேஷனுக்கு கடமை அப்படின்னு சேஷி சேஷன் சேஷி சேஷன் சொல்லிட்டே இருந்தார். ஜனங்கள் புளியோரை கொடுக்குறவங்க வெயிட் பண்ணிட்டு அவரு புளியோரை வாங்கி போயிட்டாரு. புளியோரைக்கே இந்த தாங்க முடியாதுன்னு வரலாறு வரல. என்ன பண்ணினா அந்த உபன்யாசத்துக்கு 2 பாட்டி மட்டும் எந்த உபன்யாசம் போவான். ஏன்னா அவருக்கு டிவி பார்க்கறது கண் தெரியாத ஒரு 2 பாட்டி. அதுல ஒரு பாட்டி அதை மூணு, இன்னொரு பாட்டி சேஷி. அதனால சேஷி பாட்டி தயார்ல இருந்து நெடுல அந்த பக்கத்துல நடந்து உள்ள வரணும். வழியில அலம்பு பாட்டியா 2ஆவது நாள் இறங்கி போராம உபன்யாசத்துக்கு என்ன ஆயிடுச்சு. 2 பாட்டியும் உட்காந்து கேட்டா, அவன் 2 பேர் தான் காடி இருக்கு. அந்த செகண்ட் கூட அப்புறம் வரைந்து போயிட்டார், பைக் அப்புறம் புரிஞ்சு பண்ணிட்டு. அதனால முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அந்த பிராமணன் சேஷி சேகன் சேஷி சேகன். மறுநாளைக்கு அலம்பு பாட்டி ஆத்த உட்காந்துக்க சேஷி அவர்லேருந்து வந்தா. எங்கேயும் அவங்க நீங்க போராம இருக்கிறா வரமாட்டேன். ஏடி முதல் நாள் உபன்யாசத்துக்கு சேஷி சேஷி உண்மையிலேன்னு சொன்னாங்க பிராமணன். 2ஆவது நாள் அவன் 2 பேர் தான் உட்காந்து அப்போ சேஷி சேஷி நீயே போயிட்டு வர கல்வி நான் பாட்டு அலம்பு பாட்டை மறுத்துட்டா. இதான் சொல்லி சேஷி சேஷின்னா என்ன, சேஷன்னா என்ன நிச்சயமா நீங்க சொல்லணும். இப்போ சேஷம்னா என்ன? இத்தனை வரைக்கும் கிருஷ்ணசபால இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நானே 32 வருஷம் முன்னாடி காலட்சேபம் பண்ணிட்டேன். சேஷன் என்றால் என்ன? எலெக்ஷன் கமிஷன் சொல்லாதோ. சேஷன்னா என்ன அதே சொல்றாங்க. சேஷம்னா என்ன? கரெக்டா சொல்றா மாமி. சேஷன்னா என்ன? எம்பெருமானுடைய மேன்மைக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொருளுக்கு எக்ஸ்னு ஒய்னு ஒரு பொருள். எக்ஸ் என்கிற பொருள் ஒய் என்கிற பொருளுக்காகவே ஏற்படுத்தப்பட்டால் அந்த எக்ஸ் ஒய்க்கு சேஷம். புரியலையா? காபிக்கு சக்கரை இருக்கு, டயபிட்டிஸ் இல்லாத ஆசாமி அந்த காபிக்கு சக்கரை போட்டு சாப்பிட்றாரு. அது காபிக்கு டேஸ்ட் கொடுக்குது.
காபிக்கு மேன்மை கொடுக்குது. ஆகிற காபிக்கு சர்க்கரை சேஷம். இந்த காபி சாப்பிடுறதுலாம் சேஷம் ஞாபகம். செவருக்கு செவரை குளோரிஃபை பண்றதுக்காக வெள்ளை எடுக்கிறோம். நான் செவருக்கு வெள்ளை எம்பெருமானா இருக்கிற சிவபிரகாசம் உதாரணம் கொடுக்குறேன். காபி சக்கரெல்லாம் அவன் சொல்லல, உங்களுக்கு ஹேண்டியா இருக்கணும்னு சொன்னேன். நான் சொன்னா புத்தகத்துக்கு தான் சொல்லு, மாற்றி சொல்ல மாட்டேன். சொல்லணும்னு நினைச்சாலும் முடியாது. செவருக்கு செவருக்கு வெள்ளை அடிக்கிறான்னா அந்த செவருக்கு வெள்ளை அடிப்பது சேஷம். அதான் இன்னொருடைய குளோரிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட பொருள் சேஷம். சேஷத்துக்கு டெபினிஷன் வேதாந்த சங்கரத்தில் எம்பெருமானா இருக்கு. பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதீயமானம் வஸ்து சேஷா அந்நிய பரசேஷி அப்படின்னு சேஷ பரார்த்தப்பா மீமாம்சாக்காரா சூத்திரத்தை எடுத்து எம்பெருமான டெவலப் பண்ணி சொல்லிட்டார். அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா உங்க மனசுல பதியத்துக்கு முடிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கு குளோரி உண்டாகிறதுக்காகவே ஏற்பட்ட இன்னொரு பொருள் அதுக்கு சேஷம். நாராயணன் குளோரிக்காகவே நாராயணன் வச்சிருக்கான். அதனால இவைகள் எனக்கு சேஷம் காண்பிக்கிட்டு தான் உள்ள இருந்தே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆகையினால எம்பெருமான் நான் சேஷி, நான் தான் உன்னை தாங்கிறவன், நான் தான் உன்னை ஏற்கிறவன் அப்படியே நிரூபிப்பதற்காகவே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான். இது இதர தெய்வங்கள் எதற்கும் கிடையாத ஏற்றம். அதனால மழா ததம் இதம் சர்வம் கம்பீரமா மாறு தட்டிட்டு சொல்றான். பார்த்தா இருக்கு இதம் சர்வம் மயா ததம் அவ்வக்த ஸ்பூர்த்தினா மயா ததம். எதற்கு உள்ள இருந்து ஏற்பதற்கான அவன் கருத்தில் இருக்கிற சுவாமி எம்பெருமானார் யதா அந்தர்யாமி பிராமணே பிருத்திவியாம் திஷ்டன்னே பிருத்திவீன வேத ஆத்மனி திஷ்டன்னே அமாத்மான வேத இது சேதனா சேதன வஸ்து ஜாதேகி அதிருஷ்டேன அந்தர்யாமினா தத்திர தத்திர வியாப்தி விட்டா. அதுதான் கிருஷ்ணன் சொல்றான். எங்க எம்பெருமான சந்திரன் கூட காது விட்டு கேட்ப புண்ணியம் தான். மஸ்தானி சர்வபூதானி எல்லா பூதங்களும் உள்ள இருக்கிற என்னால்தான் தாங்கப்படுகின்றன. அது அங்கேயே சொல்லுது தத்ரைவ பிராமணே எஸ்ய பிருத்திவி சரீரம் பிருத்திவி மந்தரோயமயதி எஸ்ய ஆத்மா சரீரம் ஆத்மான மந்தரோயமயதி சரீரத்வேன நியாமியத்துவ பிரதிபாதனா தலாயத்தே நியமனே பிரதிபாதே சேஷிப்பச்ச. இவங்களுக்கு நான் சொன்னதுதான் தமிழ்ல தனாடி எம்பெருமான வாக்கியத்துல சொல்லுவோம். இது என்ன தெரியுது அப்படின்னா எம்பெருமான் இப்படி எல்லா உள்ளையும் இருந்து சேஷியாக இருந்து கொண்டு நியமித்துக் கொண்டு வியாபிச்சுட்டு இருக்கான். ஆனால் இந்த பூதங்களால் அவனுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. இந்த பூதங்கள் அவனை தாங்கல, அவன் தான் உள்ளிருந்து தாங்கலாம். இது வரைக்கும் தெரியாத இருந்து சொன்ன வரைக்கும். அப்புறம் ஒண்ணு சொன்ன போதுதானே குழந்தைக்கு சந்தியானத்துக்கு போயிட்டோம். என்ன சொன்னோம்? நான் அவைகளை தாங்கவில்லை என்பதும் இது தெரியணும்னா ராமாயணத்துக்கு போகணும். விஸ்வாமித்திரர் யாகம் ஒன்று பண்ணி வச்சார். யாகம் பண்ணி வைக்கிறது விஸ்வாமித்திரர் ரைட் இல்லைன்னு கொஸ்டின் பண்ணார். ஏன்னா இந்த பண்ணி வைக்கிற வாத்தியார் பிராமணா தான் இருக்கும். இதர ஜாதிகள் பண்ணி வைக்க முடியாது. கோயில் யார் வேணும் பூஜை பண்ணலாம் கட்டமெல்லாம் போடுறாருன்னா அது இன்னும் டிஸ்பியூட் தான் இருக்கு. அது பண்ண முடியாது. ஏன்னா மீனவர்கள் நிர்வாகம் பண்ணிட்டார். அவன் ஒருத்தர் தான் இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்க முடியும். ஒரு க்ஷத்திரியருக்கு யாகம் பண்ற மெத்தட் தெரிஞ்சாலும் பிராமணவாதியாக தான் வச்சுக்கணும். புரோகிதர் பிராமணா தான் இருக்கும். 6 தொழில் 6 ஆக்டிவிட்டி பிராமணன் பண்ணலாம். தான் அத்தியனம் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு சொல்லி தரலாம். அத்தியனம் அத்தியாபனம், யஜனம் யாகனம். தான் யாகம் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு யாகம் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பிரதிகிரகம் தானம், தான் கை நீட்டி வாங்கலாம், இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். இந்த 6 நாம பண்ணணும். சில பேர் இந்த 3 தான் பண்றா. தாங்க அத்தியனம் பண்றா, தாங்க யாதனம் பண்றா, தானம் வாங்கிட்டு பண்றா கொடுத்து. அது சில பேர் இந்த 6 நாம பண்ணும்போது சாமி நமக்கு 6 தொழில். க்ஷத்ரியா 3 தான் பண்ண முடியும். அத்தியனம் பண்ணணும், யாகம் பண்ணணும், தானம் கொடுக்கணும். க்ஷத்ரியன் தானம் வாங்க முடியாது பார்த்துருக்கு. அதே மாதிரிதான் மற்றவா. அதான் இவருக்கு தான் 6 சப்ஜெக்ட். அதான் இவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் அப்போ பிராமணன் ஆகல. க்ஷத்ரிய ராஜாவா இருந்து தெற்கு திசையில தபஸ் பண்ணிருக்கார். ராஜா விட்டு ராஜ விஷயா வந்திருக்கார். அவற்றை போய் சண்டாளனா போயிட்டான். விசாபத்தால் கிருஷ்ணன் தனக்கு சொர்க்கம் போவதற்கு இந்த உடம்போட பொண்ணு ஆசைப்பட்டான். போய் இந்த உடம்பா சண்டாளனான பிற்பாடு கூட அந்த கருத்த உடம்போட பொண்ணு ஆசைப்பட்டான். விஸ்வாமித்திரர் நான் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வசிஷ்டர் மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்காக எல்லா ரிட்டிகளையும் வர சொல்லி யூனிட் அடிச்சார். ரிட்டிகள்லாம் சிரிச்சார். சில பேர் பயந்து வந்தா
சில பேர் ஆனா அற்புதமா இருக்க யாகம் பண்றவன் சண்டாலும் பண்ணி வைக்கிறவன் சத்திரியும் பியூட்டிஃபுல் காம்பினேஷன் கிண்ட பண்ணிட்டான். அவள் தான் செஞ்சுட்டான். அப்புறம் யாகம் ஆரம்பிச்சு நடக்கிறது. கூப்பிடுறா இந்திரா ஆகச்சா ஹரிவா ஆகச்சா கூப்பிடும் போது இந்திரா வா ஹரிவா வா இந்திரா ஆகச்ச ஹரிவா ஆகச்ச சொல்றோம். என்ன வரணும் பிரசித சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். ஏ இந்திராவா ஹரிவா பச்சை குதிரை கூட்டே தேர்ல இந்திராவா. அதுக்கும் வரலையா அகல்யா ஐஜாரா கௌராவஸ்கந்தின் அகல்யா ஐஜாரா. இப்படி வரலன்னா உன்னை பத்தி அவதூறு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கௌராவஸ்கந்தின்னு சொல்லுவேன். நான் கௌராவஸ்கந்தில என்ன அர்த்தம் மக்களுக்கு தெரியும், இந்திரனுக்கு புரியும். என்னத்தான் கௌதமனுடைய மனைவி தான் தப்பா நடந்தவன் அர்த்தம். அந்த கௌராங்கிறது கௌதம தாராக்கு அப்ரிவியேஷன். கௌரா ஆரம்பிச்சு ராக முடிவு பேர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றா இருக்கும். வேற 16 பேர் சொல்லக்கூடாது. அவர் பேர் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு போடுறாங்க நியூஸ்ல. அந்த நர்ஸ் பெண்மணி ஆட்டோ ரிக்ஷாக்காரர் பலவந்தப்படுத்த பார்த்தா பெண்மணியின் பெயர் நளினி பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு போட்டுருவான். ஏதாவது வேற ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பேரை சொல்லலாம். நம்மனி பேரை சொல்லக்கூடாதான். அதுக்காக கௌராவஸ்கந்தின் கௌதமதாராவஸ்கந்தின் சிவபிரகாசிய சிவபிரகாச போட்டு பிச்சுதான் சொல்றோம் ஸ்ரீபாட்சி வியாக்கியானத்துல. கௌராவஸ்கந்தின் கௌதமதாரத்தின் கௌதமனுடைய மனைவி தவறாக வந்துட்டவனே கௌராவஸ்கந்தின் அப்போதிந்திரம் வரல. உடனே வேதம் உடச்சு தப்பா இருந்தது. அப்பா இனிமே மானத்தை வாங்காத வந்துட வேண்டியதுதான். அப்படியாவது வரவழைக்கணும். இதுதான் திருமண ஆழ்வார் பண்ணினார். இந்த வேதத்தும் திருமண விளக்கம். பெருமாள் வரலன்னா எங்க வெண்ணத்தினா என்னென்ன பண்ணிடலாம் அப்படின்னு அம்பலம் வெளியில பப்ளிக்கா விட்டுருவேன் அப்படின்னு திருமங்கி ஆழ்வார் இந்த வேதத்தை தான் டெவலப் பண்ணி வைத்தார். அது ஒரு தனி தந்தை. அப்படி வேற இந்திரனை கூப்பிட்டார். யாரு? விஸ்வாமித்திரர் வரல. ஒரு தேவதை எட்டி பார்க்கல. எல்லாரும் அந்த மாதிரிலாம் ஒருத்தர் தீச்சு தனபத்தியா இருக்கணும் கோவத்தில் பண்ணது மாந்தது சொல்லி என்ன பண்ணும். அது அண்டாலும் ரொம்ப கஷ்டப்படலாம். நாளைக்கு கிருஷ்ணன் யாகம் பண்ணி இவ்வளவு செலவழிச்சு ஒன்றும் நடக்கலையே, இவரை நம்பிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப தேவர்கள் வரலையா? அப்படியா கிருஷ்ணனுக்கும் மேல போ எவ்வளவு சொர்க்கத்துக்கு யாகம் பண்ணலாம் என்ன இது சொர்க்கத்துக்கு போனார். கிருஷ்ணன் கிரு கிரு மேல போய் தபஸ பணைய வைக்கிற மேல போட்டார். அந்த தபசக்தி மேல தூக்கி போயிட்டு கிருஷ்ணனுக்கு சொர்க்கத்துக்குள்ள எட்டி பார்த்தான். தேவேந்திரன் பொருட்கள குருசாபத்திரான சண்டாளானது சொர்க்கத்துல என்ட்ரி கிடையாது. பஞ்சத்தால் ஒன்று அடிச்சான். உடனே தலைகிற குப்பரை வரான் கிருஷ்ணனுக்கு குப்பரை வரைச்சு சுவாமி கதியை பாருன்னா தாத்திரைவ கிட்ட அங்கேயே நின்று அங்கேயே நின்னா எப்படி சார் குஜாம நின்னா அந்நியம் இந்திரன் கரிஷ்யாமி ரோகோவாசியாத அனீந்திரகா. இன்னொரு இந்திரன் உனக்கு உண்டாக்குறேன், இன்னொரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறேன், இன்னொரு இந்திரன் இல்ல நீயே இருந்தாத்துவோ அப்படின்னு தான் தபத்தினால சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறார். இந்த கிருஷ்ணனுக்கு அங்கேயே இருக்கிறான். அந்த கிருஷ்ணனுக்கு யார் தாங்கினான்? யார் தாங்கினார்? விஸ்வாமித்திரன் தாங்கினார். இல்லையே விஸ்வாமித்திரன் கீழே இருக்கிறாரு. விஸ்வாமித்திரன் தாங்கல, ஆனா கிருஷ்ணனுக்கு கீழே விடல. எதிராக விஸ்வாமித்திரருடைய தபஸ்னால. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் தாங்குறேன், ஆனா நான் தாங்கல, பிசிக்கலா தாங்கல, என்னுடைய சங்கல்பத்தினால தாங்க. நீ நினைக்கிறபடி தாங்கிறது இல்லை. இப்ப தெரியல எம்பெருமான கிருஷ்ணன் எப்படி வளைச்சு கொடுக்குறாரு. கிருஷ்ணன் சொன்னா நான் தாங்குறேங்கிறது உண்மை, தாங்கலேங்கிறது உண்மைன்னா தாங்கிறதுக்கு நாம ஒரு கண்டெய்னர்ல தண்ணியை கொட்டி வச்சு இந்த கண்டெய்னர் தாங்குற மாதிரி தாங்கிறது இல்லை அப்படின்னு ஏகசேகரன்னா எழுதிக்கிறேன். புத்தகம் ரொம்ப வசந்த புத்தகம். பெரியவாழ்ந்த கேட்டு ரொம்ப தெளிவா எழுதும். அவ்வளவு அந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு கோட் பண்ணி கோட் பண்ணணும். என்ன நோட்டு 1 போட்டாலும் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும் அந்த பாயிண்ட. அது மாதிரி போட்டு ரொம்ப பாடுபட்டு எழுதுறேன். அப்போ எப்படி ஒரு கண்டெய்னருக்குள்ள லிக்விட் கண்டெய்னர் வந்து பாத்திரம் தாங்குற மாதிரி பெருமாள் இவ்வளவு பிசிக்கலா தாங்கல. தன்னுடைய விஸ்வாமித்திர தபஸ்னால கிருஷ்ணன் தாங்கினார். என் பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால அதனால நான் தாங்கலேங்கிறது கரெக்ட். எல்லார் மாதிரியும் தாங்கல, நான் தாங்கலேன்னு எல்லார் மாதிரியும் தாங்கல. ஏன் ஒரு வேலைக்கு போகாம கழுத்து இருக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. ஏன் ஒரு வேலைக்கு போகாம இன்னும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்க ஆபீஸ்ல இந்த வேலை இல்லை, எல்லாரும் மாதிரி நல்ல வேலை பார்க்க மாட்டியா? அதனால எல்லா தாங்குவது போல் பகவான் தாங்குவதில்லை. அதனால்தான் பகவான் சொல்றான் நான் தாங்கலேங்கிறது உண்மை. சாமி இந்த உலகத்தை முழுக்க நஜ மஸ்தானி பூட்டானி. அதனால பஷ்யமே யோகம் ஐஸ்வரம்.
என்னுடைய ஈஸ்வரனுக்கே உரியதான தலைவனுக்கே உரியதான யோகத்தை யோகிச்சு பார்த்தா எனக்கு புரியும். யோகம் என்றால் என்ன? சங்கல்பம் அர்த்தம். யோகம்னா சங்கல்பமா? ஒத்துப்பாரா முரளி சுவாமி? ஒத்துக்கிறீரா? நீ சொன்னா போத்துக்கிறேன் சுவாமி, புத்தகத்தை பார்த்தாலும் யோக சன்னகனோபாய தியான சங்கதி யுக்திஷு அமரகோஷம் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில யோகம் என்பது இது எல்லாம் அர்த்தத்தில் வரும். யோகம் தான் ஒருத்தரோட ஒண்ணு சேர்றது யோகம். உபாயத்துக்கு யோகம் பேரு, தியானத்துக்கு யோகம் பேரு, ட்ரிக்கு யோகம். இந்த யோகம் இந்த தியானம், அதாவது சங்கல்பம் என்று அர்த்தம். என்னுடைய சங்கல்பத்தினுடைய பெருமையை பாரு. பஷ்யமே யோகம் ஈஸ்வரம். பூதபிரு நக பூதஸ்தா, பூதபிரு நக பூதஸ்தா. எல்லா பூதத்தையும் நான் தாங்குறேன், ஆனா எந்த பூதமே எனக்கு தாங்கல. மமாத்மா பூத பாவனா, ஆனா இந்த பூதங்கள்லாம் நான் எப்படி தாங்குறேன்? மமாத்மா, என்னுடைய ஆத்மா இந்த பூதங்களை தாங்குகிறேன். மறுபடியும் அர்த்தம் சொல்லணும். என்னுடைய ஆத்மான்னு என்ன அர்த்தம்? என்னுடைய ஆத்மானா நான் தான் அர்த்தம். நான் தான் தாங்கிறேன் சொல்லிடுறேன். மறுபடியும் நான் தாங்கிறேன்னு சொல்றீங்க, ஏன் குழப்பறீங்களா? எம்பெருமான இந்த ஆத்மாங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கிருஷ்ணன் ஜாலியா யூஸ் பண்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட். ஆத்மா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சோன்னு ஒரு அர்த்தம், உடம்புன்னு ஒரு அர்த்தம், நம்மளுடைய மனசுன்னு ஒரு அர்த்தம். எப்படி சார் பல அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு இருக்குன்னா லாங்குவேஜ் எப்படி? ஆத்மோதி இது ஆத்மா, எது எல்லாத்தையும் அடையிறதோ அது ஆத்மான்னு பேரு. நம்ம ஆத்மா எதையும் அடைய முடியும். எத்தனை பேருக்கு அடையும்? சிங்கமா இருக்கும், புலியா இருக்கும், கரடியா இருக்கும், மூட்டைப்பூச்சியா இருக்கும், எல்லாம் நம்ம ஆத்மா. அந்த சரீரம் எடுக்க முடியும். அதனால பல சரீரத்துல வியாபிப்பதனால நம்ம சரீரம் ஆத்மாவுக்கு ஆத்மான்னு பேரு. நம்ம மனசும் அப்படித்தான். மனசு நம்ம உட்கார்ந்து செய்ய கலிபோர்னியா போயிட்டு வரும். வருமா வராதா? நாம தான் பிசிக்கலா இங்க இருப்போம், மனசு எல்லா இடத்துலயும் போயிருக்கும். மனசுனால நம்ம குரோர்பதி ஆகலாம், காரியம்லாம் ஆகாது. மனசுனால நம்ம குரோர்பதி, மனசுனால நானும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி 49 செஞ்சுட்டு 50 செஞ்சுட்டு அடிக்கிற மாதிரி மனசுல கற்பனை பண்ணலாம். மனசுல யாராவது தடுக்க முடியுமா? ஆனா மனசு எல்லாத்தையும் அதிகமாகினால மனசுக்கு ஆத்மான்னு பேரு. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல ஆத்மா என்கிறவர் செல்ஃபை சொல்லும், உடம்ப சொல்லும், வீட்டை சொல்லும், முயற்சியை சொல்லும், அதே மாதிரி மனசுக்கு சொல்லும். இந்த இடத்துல மம ஆத்மா பகவான் சொல்றதால என் மனசை பாரு. மனசால் தான் சங்கல்பிக்க முடியும். அதுல என்னுடைய சங்கல்பம் ஏற்பட்டு பூத பாவனா, எல்லா பூதங்களையும் தாங்கக்கூடிய என்னுடைய சங்கல்பம் அப்படி ஏற்பட்டது என்று தான் எல்லா பூதங்களையும் தாங்குவது இயக்குவது இந்த 2 ஸ்லோகத்தினால பகவான் அறிவிச்சு. இந்த மனசுக்கு ஆத்மா என்று ஏன் பெயர் அப்படின்னு உங்க மனசுல பதியறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சில பேர் இந்த கடைசியில சொல்ற சைடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாரு, யோக்ஸ் எல்லாம் மறந்துடும், டிலீட் போயிடும். அப்புறம் அது என்னன்னா ஆழ்வார் சொல்ற இன்றவா இல்லா நெஞ்சினை விலகி நெருங்கி சிந்து அளவும் பன்றியா என்று பானகம் என்ற பாடியா நாடியார் நன்று நான் உயரான் என்று கொண்டேன். அது இன்றவா இல்லா நெஞ்சு, அதான் ஆத்மா. நெஞ்சுக்கு ஆத்மா ஏன் பேருனா அது போயிட்டே சுற்றிட்டு வியாபிச்சுட்டு வர்றது இல்லை. அது அடி பிடிச்சு கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அதாவது ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில ஒரு பெரிய தர்மகர் நல்ல பணக்காரர், அவர் இந்த கோயில மேனேஜ் பண்ணிட்டு வர்றார். 95 வயசு 98 வயசு நீண்ட நாள் வாழ்ந்து கடைசியில அவர் வயதுண்ட ஒரு நாளைக்கு போயிட்டார். அவருடைய பிள்ளை அவன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில MBA படிச்சான், மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். அப்பா அவருக்கு பிற்பாடு இந்த கோயிலை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவன். அவன் வந்த உடனே கோயிலை தீர்ந்துருக்கணும், ஏன்னா கோயிலை பெருச்சா இருக்கு. அதுக்கு பட்டை, பட்டைனா நீங்க வேற நினைச்சுட்டா இருக்கோம். ஒரு பட்டை சாதம் அர்ச்சகருக்கு, ஒரு பட்டை சாதம் பஞ்சாயத்துக்கு, ஒரு பட்டை சாதம் மேலக்காரருக்கு, ஒரு பட்டை சாதம் பூக்காருக்கு. அவ்வளவு காலத்துல சம்பவம் பரம்பரையா வருது. அப்படியே ஒன்றத்துக்கு ஒரு பட்டை அது லிஸ்ட் பார்த்துட்டே வந்தான். கடைசியில ஒன்னு ஆட் பண்ணிச்சு, சும்மா இருக்கிற சாமிக்கு ஒரு பட்டை. சும்மா இருக்கிற சாமி என்ன பண்ணுவேன், சும்மா இருக்கிற சாமின்னா என்ன பண்ணுங்க, இடம் சும்மாதான் இருக்கும், அதான் போட்டுக்க. சும்மா இருக்கிற சாமி எங்க இருக்கு போய் வாசனையே இருக்கு. நாளையில இருந்து வேலை செஞ்சாதான் ஒரு பட்டை, இதெல்லாம் கிடையாது டிக்ளேர் போட்டு அப்படின்ட்டான். அப்போ ஒரு பட்டை குறைச்சி பண்ணி வேலை செய்யலாம்.
அந்த அளவுக்கு மிச்சம் பண்ணும் எக்கனாமிக்ஸ். சரி இருந்தா மறுநாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு போயிருக்கோம். சும்மா இருக்கிற சாமி என்னவா இருக்கும் பார்த்தா அது பாட்டு உட்காந்து மூஞ்சியில ஒன்றும் கடப்பது இல்லை ஒன்றும் இல்லை வண்டி. சரி ஏதோ வேலை செஞ்சு சாப்பிட்றது போடுறதுன்னு நினைச்சுக்கணும். வெள்ளவனா சும்மா இருக்க சாமி தின்னுட்டாரா வேலை செய்யறாரா இல்லையா அப்படின்னு தான் இருக்காரு. நீங்க சாப்பாடு கொடுத்தாடா அப்படின்னு ஐயோ மகா எஜமா நான் கொடுப்போமா நான் சும்மா இருக்க சாமிகிட்ட சொல்லிட்டோம் ஏதாவது செஞ்சால்தான் கொடுப்பாரு சும்மா இருந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதில் எத்தையாவது செய்யணும் அந்த சாமி சும்மா இருக்கிறதே போகணும் உட்காந்து நாங்க கொடுக்கல இருந்தோம். இவருக்கே கொடுக்கல. ஒரு வாரமா ஒன்றும் சாப்பிடாம உட்காந்து ஒரு ஏகாதி ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன அவஸ்தப்படுறோம். ஒரு வாரமா உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கே ரிமோர்ஸ். சாமி கிட்ட வந்தா சாமின்னா என்னன்னு பார்த்து ஏன் இப்படி சும்மா இருந்து பட்டி கட்டினாரு எத்தையாவது வேலை செய்யும் நான் உனக்கு ஒரு பட்டை கொடுத்துடுறேன். அது சாமி சும்மா இருக்கு ரொம்ப பெரிய வேலை செய்யுமா இப்ப நான் செய்யறேன் அது புரியல அவனுக்கு. சும்மா இருக்குது பெரிய வேலையா இது மாதிரி ஏமாத்தலா நான் சும்மா இருக்க மாட்டேன்னா சரி ஒரு 3 நிமிடம் நீங்க சும்மா இருங்க நாம பெட்டு கட்டிப்போம். நீங்க 3 நிமிடம் சும்மா இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு என்ன வேலை வேணாலும் 3 நிமிடம் சும்மா இருக்கிறது ஸ்டாப் கிளாஸ் கொண்டு வை அப்படின்னா 3 நிமிடம் வேண்டாங்க 1 நிமிடம் இருக்க போதும். சரி உட்காண்டா 1 நிமிடம் ஓகே சும்மா இருந்தா இல்லையாங்க நீங்க எங்க சும்மா இருந்தீங்க நீங்க இங்கிருந்து மெட்ராஸுக்கு போனீங்க வக்கீலுக்கு வாழைக்காய் கொண்டு போய் கொடுத்தேன் தோட்டத்து வாழைக்காய வக்கீல்கிட்ட கேஸுக்கு வாய்தா பண்ண சொன்னேன். வக்கீல் கேஸ் அடிக்கடி வாய்தா பண்ண முடியாதுன்னா இன்னொரு 100 ரூபாய் நீதிபதிக்கு கூட அட்ஜஸ்ட் ஆகிடும் சொன்னேன். எல்லாம் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு அப்பா இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அது எப்படி உனக்கு தெரிஞ்சது நான் சும்மா இருந்து சும்மா இருக்கு. மனசு ஒரு இடத்துல அடங்க அந்த மனசு எல்லாத்தையும் போய் அடையும். ஆகையினால அந்த மனசுக்கு ஆத்மா அதனால எல்லா இடத்துலயும் ஆத்மான்னு உண்டா சோல்னு அர்த்தம் சொல்லணும். கான்டெக்ட் பொறுத்தான் வார்த்தைகள் அந்த கான்டெக்ட் தான் வேர்டுடைய அர்த்தத்தை கவர்ன் பண்ணும். வேதத்தை தவிர வேதத்துல அந்த கட்டாயமே கிடையாது. கான்டெக்டே வேண்டாம் அந்த வேர்டுகள் தான் அர்த்தம். ஏன்னா ஸ்வரம் அத்தியனம் பண்ணா அவருக்கு குஷியே தெரியும். வசந்தமிருதோனாம் பிரீணாமி தமா பிரீட பிரீணாது அப்படி ஒரு வார்த்தை. வசந்தம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. சுவாமி பூஜை சுவாமி கேட்டா அந்த பதம் எப்படி சொல்லுவார் வசந்தம் பாசா 2 அந்தாத்தம் அந்தோதாத்தம் வசந்தம் வசந்தமிருதோனாம் பிரீணாமி பிரம்மச்சரியம் வசந்தம். குணாங்கணத்துல வருது இன்னொரு வசந்தம் அது ஸ்வரம் வேற. வசந்தம் ஒரே வார்த்தை. முதல் காலத்துல வந்து வசந்தமிருதோனாம் பிரீணாமி 2 அந்தாத்தம். மூணாங்கணத்துல வந்து வசந்தம் அப்படின்னு தானா அடிச்சு சொல்லணும். ஒரே வசந்தம் தான் 3 எழுத்தா இருக்கு. இந்த வசந்தம் ஸ்வரம் மாத்திராவா வேதம் மாற்றி கொடுக்குறது. ஏன்னா இங்க இருக்கிற வசந்தங்கிறது வசந்தம் என்கிற சீசனை சொல்லுது. வசந்தம் ஒரு சீசன் இல்லையா வசந்த காலம். வசந்த காலம் முல்லை கூட நிறுவப்படுறேன் வசந்த சீசன். அந்த சீசனுக்குரிய தேவதையை திருப்திப்படுத்துறேன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். வசந்தமிருதோனாம் பிரீணாமி மேல போறது. அந்த காண்டெக்ட்ல 3வது காலத்துல வர வசந்தம் அது என்னன்னா மனூர் பிள்ளைகள்லாம் பங்கு போட்டார். அவருடைய கடைசி பிள்ளை பிரம்மச்சரியத்தை வசிச்சுட்டு இருந்தான் குருகுலத்துல வசிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு பாரம் உள்ள மறந்து வைத்தார் ஒரு கதை சொல்றது. அங்க வசந்தம்னா வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வசந்தம் அந்த வசந்தம் வெவ்வேறு அர்த்தம் காண்பித்து சொரம் வேற. இப்படி ஆயிரக்கணக்கான பதங்களோட இந்த வேதத்தை வர காப்பாற்றிட்டா வேண்டாம். சாப்ட்வேருக்காகவே இந்தியன் பிரெயின் ஏற்படுது நினைக்கிறாரு இந்த வேதத்தை. ஒரு ஸ்வரம் ஒரே வசந்தம் 3 எழுத்துதான். ஒரு இடத்துல வசந்தம்னு சொன்னா சீசன் வசந்தம்னு சொன்னா வசிச்சுட்டு இருக்க. இப்படி ஒரு கட்டுப்பாடோட ஒரு வேதத்தை இத்தனை வருஷமா ரசிச்சு மாற்றவே முடியாது. எப்படி ஏற்பட்டு ஒரு மனுஷன் பண்ணா அப்படி அடங்கிருப்பான்னு அருளி சேர்ந்தோம்னா கும்பகோணம் பாடம்னா திருவேந்திரவன் இங்க எடுக்கிறார் அங்க எடுக்கிறார். 1000 வருஷம் ஆகுற வச்சு 5000 வருஷம் ஆச்சுன்னா வச்சு அம்மா காலத்துல அதை சொல்லணும்னா மணியை மாணவர் கண்ணனை தனதோரணியை செலவோமன் சொல் மணியை மாணவர் கண்ணனை தனதோரணியை தென்குரு செலவோமன் சொல் படிச்சு ஆயிருக்கு. இதை திருக்குறள் இது வந்து ஆழ்வார் பாடகரா இவரை கேட்டா இது திருமால் பாடகரா
அவருக்கு நடக்கும். அப்படி பெருமாள் கோயிலா இருக்கும், ராமேஸ்வரம், காசியா இருக்கும், பிரம்மச்சரியம் வசந்தம் தான். நான் மாத்தி சொல்றேன் குறைச்சு போடுவேன். அப்படி எத்தனை லட்சம் வருஷமா அதை காப்பாற்று. அந்த பெருமையை சொல்ற ஆழ்வார்கள் செல்வதுக்கு குறை சொல்லல. அது எப்படி சொன்னாலும் எங்கனே சொல்லிட்டு இன்பம் பயக்கும். அதனுடைய மெத்தட் வேற. அது நம்மள மாதிரி முட்டாள்களுக்காகவே ஆழ்வார் பரம்பரையா கொடுத்தது. அதனால அதனுடைய பெருமை வேற, இதனுடைய பெருமை வேற. இது இப்படி வச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் முடியாது. வேதத்துல ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்ல முடியும், ரெண்டாவது அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னா வேதம் இப்படி பண்ணிருக்கு. ஆனால் நீங்க கீதை அப்படிப்பட்ட வேற சுரம் இல்லாத சொல்றாங்க. ஆத்மா என்பது மனதை சொல்லி, ஆத்மா என்பது ஜீவாத்மாவை சொல்லுவோம், ஆத்மா என்பது பரமாத்மாவை சொல்லுவோம். அந்த கான்டெக்ட் தான் கேட்கிறது. தைந்தவம்னு சன்ஸ்கிருத ஒரு வார்த்தை. தைந்தவம்னா என்ன அர்த்தம்? குதிரைன்னு அர்த்தம். தைந்தவம்னா உப்புன்னு அர்த்தம். தைந்தவம் மீன்ஸ் உப்பு. தைந்தவம் குதிரை. என்ன பண்றது? குதிரை அரபியலான்னு வந்ததுனால நம்ம உட்கார தைந்தம். கடல்ல இருந்து குதிரை வந்தது, அஸ்வத்தையோனி சமுத்திரா அப்படின்னு. குதிரையை கடலுடைய குழந்தையை நாம நம்புறோம். அதனால சமுத்திர தைந்தவம் குதிரைக்கு ஒரு உச்சேஷத்தை பார்க்கறதுன்னு வந்ததுதான். அதனால கடலிலிருந்து வந்தது தைந்தவம்னு சொல்றோம். எதை? குதிரையை. உப்பும் கடல் இருந்து அதுக்கு தைந்தவம். சிந்துனா கடல், அது தைந்தவம். இப்போ சாப்பிட்டு இருக்காரு யாரு? சாப்பிட்டு அவர் சமுத்திரத்தான் பேசும், தமிழ்ல பேசணும். என்னால பேசக்கூடாது. தேவ பாஷையை தவிர நம்மளே செடி யாகத்து தேவ சாஸ்திரத்தோடு பேசக்கூடாது. நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்ம தமிழ்ல பேசணும். ஆனா சுவாமி தேசிய சாஸ்திரம் சாதாகத்தியம் பிரசூதா. இந்த சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு தெரியுமோ அத்தனை பற்றி தமிழ் கொடுக்குறோம். ஏன்னா யாகத்துல தமிழ் நாம வச்சுருக்கோம். யாகமே பெருமாள் திருவார தமிழ் பார்த்து நாம தான் சொல்றோம். மற்றவெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மாத்தாடலாம் தமிழ் பாட்டு சொல்லி பூஜை பண்ணா யாரும் போல் நடந்துருக்கோம். நம்மளுக்கு தான் அது நாகமணிகள் காட்டி வச்சு பெரிய புரட்சி. ஏன்னா யாரை சொல்றோங்கிறது தான் முக்கியம். என்ன பாட்டு செகண்டரின்னு அவர் சாதிச்சு அவரால் கொண்டு வந்திருக்க திரும்ப நமக்கு இருக்கு. அதனால அவன் தைண்டம் ஆனைய அப்படின்னா இந்த மாமி சாத்துக்குடி பண்ணிட்டா உப்பு போட மாட்டேன் போயிட்டான். டிஜியை பார்த்துட்டேன் தைண்டம் ஆனையன்னா அவர் பிள்ளையாண்ட அவத்துல குதிரை குதிரை கொடுத்தாங்க. ஏன் தைண்டவம் தான் சொல்லிடுறேன். ஏண்டா சாப்பிட தமிழ்ல தைண்டவம் சொன்னா என்ன சொல்றது? குதிரை சாப்பிடுறது அப்படின்னு கான்டெக்ட் தான். பல அர்த்தங்களோட ஒருவனுக்கு அந்த கான்டெக்ட் என்ன அர்த்தம் காண்டி லௌகிக சம்ஸ்கிருதம், வேத சம்ஸ்கிருத பிராமணர்கள். அதே மாதிரி ஆத்மா என்ற சப்தம் ஒரு ஒரு இடத்துல என்ன கான்டெக்டோ அதுதான். இந்த இடத்துல ஆத்மா என்பது மம ஆத்மான்னு தான் கேட்டார். என்னுடைய ஆத்மா, ஆத்மாவை சொன்னா அகம்னே சொல்லியிருப்பான். என்னுடைய ஆத்மா என்று தன்னையும் ஆத்மாவையும் பிரிக்கிறதுனால அவனுடைய ஆத்மாவோட வேறுபட்டதால் அவனுடையதான் இருக்கக்கூடிய ஆத்மா என்று சொல்லாத சொல்றதுல மனதை சொல்லுவான். அதனால மனசுனால நான் தாங்குறேன், என்னுடைய மனசுனால தான் கண்டுபிடிச்சு தாங்குறேன். என்னுடைய மனசுக்கு மமாத்மா பூதபாவனா. மம ஆத்மா என்னுடைய மனசு எல்லா பூதங்களையும் தாங்கிறது. மம ஆத்மா என்னுடைய ஆத்மா தாங்கிறது, என்னுடைய மனசு தாங்கிறதுன்னு சொல்றதுனால மற்றவா மனசு தாங்காதுன்னு அர்த்தம். சரிதானே? என்னுடைய மனசும் தாங்கிறது, உன்னுடைய மனசும் தாங்கிறது அர்த்தம் வராது. அவ மீமாம்சங்கள் பரிசங்கியாதின்னு சொல்லுவா. பஞ்ச பஞ்சநகா பக்ஷியா. 4 கேஜிக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. 5 நகம் உள்ள 5 மிருகங்களுடைய மாംസം தான் அவன் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. அதுல குறைஞ்சு கிடையாது. அதுக்கு 5 நகம் இருக்கு. 5 நகம் உள்ள 5 மிருகங்களும் லிஸ்ட் போட்டார் முதல். அதுதான் சத்திரியார் சாப்பிடலாம் 4 கேஜின்னு சொல்லிட்டு மாம்சம். அப்படி இருக்கே ராமபிரான் வாலி அடிச்சுட்டார். வாலி சொல்றான், என்ன மாம்சம் உனக்கு சாப்பிட முடியாதா, பஞ்ச பஞ்சநகா பக்ஷியா, அந்த லிஸ்ட்ல நான் இல்லைன்னுட்டான். அந்த லிஸ்ட் என்ன சொல்றதுன்னு ஒருத்தர் கேட்டான். 5 மாம்சம் சாப்பிடலாம்னு சொல்றது, அதுக்கு என்ன டெய்லி 5 மாம்சம் சாப்பிடுன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த 5 தவிர ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இந்த 5 டெய்லி சாப்பிட்டு பண்ண கிடையாது. கிடைச்சா சாப்பிட்டு கிடைச்சா முடியும். பட் இந்த 5 தவிர வேற சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். இத மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட தவிர மற்றதுக்கு அப்ளிகபிள் இல்லையா இருக்கும். இதை பரிசங்கியா டெக்னிக்கலா மீமாம்சகர் சொல்லுவா. இந்த காலக்ஷேபத்துல சொல்லி என்கிட்ட கேட்டா லட்சுமிகுமார் பெரிய வைத்து ஏன் அவ்வளவு பிரியமா இருக்கிற ஒரு காரணம். இந்த காலக்ஷேபத்துல கேட்டா சொன்னேன். மறுநாளைக்கு பெரிய எக்ஸைஸ் கேஸ்
அது லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டத்தோட மற்ற அப்ளிகபிள் இல்ல. இது பரிசங்கியா விதிக்கு பேரு மீமாம்சகார் சொல்லியிருக்கா. பஞ்சபஞ்சனகா பட்சியான ஜட்ஜி அந்த கேச ஜெயிச்சேன் சுவாமி உமாதே பண்ணது உமா காலக்ஷேபம் பண்ண கேஸ் ஜெயிச்சு இதை கோட் பண்ண பரிசங்கியா விதி சொன்னா மீமாம்சா சட்டம் வருது. அந்த ஜட்ஜி அரண்டு போயிட்டா எஸ் அப்படின்னு ஜட்ஜி அப்படியே முடிஞ்சு போயிட்டு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு அவர் அப்புறம் மீமாம்சா வாசின்னு துடிச்சு வந்தார். அப்படி பஞ்சபஞ்சனகா பட்சியாக மாதிரி என் ஆத்மா தாங்கிறதுன்னு சொன்னா வேற தாங்களேன்னு அர்த்தம். இதெல்லாம் எம்பெருமானார் என் ஆத்மாதான் தாங்கிறது எழுதியிருக்காரு. அதான் எம்பெருமானுடைய தாமதம். என்ன சாதிக்கிறார்? மத்திதவதேகி ரகசிய உபகாரகா ஆகல மமாத்மா பூதபாவனா. அதான் ஸ்லோகத்தில் இருக்கு. மமாத்மா பூதபாவனான்னு இருக்கு. அதுக்கு பாஷ்யம் இருக்கு. மம ஆத்மா ஏவ பூதபாவனா. ஏவ பூதத்துல கிடையாது. ஏவ எம்பெருமானார் ஆட் பண்ணிட்டார். உங்க இஷ்டத்துக்கு சொல்லலாமா? சரி மூலத்துல என் ஆத்மா தாங்க என் ஆத்மாதான் தாங்கிறது எப்படி சொன்னா ராமாயணன் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுறாங்க? தேசிகமா சுவாமி தேசிக ஆச்சாரிய ஏன் எப்படி சாச்சா தெரியுமா? அது பஞ்சபஞ்சனகா பக்ஷா காமா. ராமானுஜர் ஒரு டைத்துல எம்பெருமானாருடைய பெரிய அதுக்கிட்டும் ஆதி கிருஷ்ணமாச்சார் சொல்லுவது எங்க அப்பா கல்வி. அவருக்கு புஷ்பம் பிரகாசிக்க ஒரு தாத்பரியம் இருக்கு. அவரோட டிஃபென்ஸ் எல்லாம் எம்பெருமான அத்தனை எழுதினா புத்தகம் பெருசாகிட்டு ஏவ மட்டும் போட்டு போயிட்டார். ஏன் எம்பெருமானார் ஏவ போட்டார் அப்படின்னு குரு பரம்பரையில் வந்துருக்க விஷயம். அது சுவாமி தேசிய ரெக்கார்ட் பண்ணிருக்கு. பிற்காலத்துல நம்மளுக்குள்ள யார் சொல்ல போறாங்க? அதுக்காக மமாத்மா ஏவ பூத பாவனா புத்தகம் நல்லா பார்த்தா தெரியும். மூலத்துல மமாத்மா பூத பாவனா, பாஷ்யத்துல மம ஆத்மா ஏவ பூத பாவனா. எப்படி சொல்லலாம்? எம்பெருமானார் என் மனசு எல்லாத்தையும் வளர்க்கிறது தாங்கிறது சொன்னா என் மனதுதான் என்று அடிக்கிறது எப்படி? அதுவா 5 அஞ்சனக்கு உள்ள விலங்குகளை தான் சாப்பிடணும். 5 அஞ்சனக்கு விலங்குகளை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா அதைத்தான் சாப்பிடணும் மற்ற கூடாதுன்னு விலக்கிட்டான். அதே மாதிரி மற்றதை விலக்கி என் மனதை தவிர என் சங்கல்பத்தை தவிர வேற எதுவும் இந்த லோகத்தை தாங்காது. ஆகையினால்தான் இவனுக்கு உள்ள ஏற்றம் வேற யாருக்கும் கிடைக்கும். அப்பேற்பட்டவன் தான் பக்தி பண்ணணும். அதுதான் மோட்சத்தை கொடுக்கும். அதுக்காகத்தான் தன் பெருமையை 2 ஸ்லோகத்தால பகவான் சொன்னான். 8 5 க்ஷமிச்சுக்கணும். போல 5 ஸ்லோகம் ஆயிடுச்சு 3 நாள்ல. அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 ஸ்லோகம் சரி பார்த்துக்கலாம். மயா தவமிதம் நான் சுத்திதான் சொல்றேன், ஜாஸ்தி சொல்லல. மயா தவமிதம். ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப குறை. இந்த சம்பிரதாயத்துல எம்பெருமானாரி தேசிகளையும் நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த தாத்பரிய சத்துக்கே லைஃப்ல வரும். அது சோத்திரபானங்களை எழுதி போயிட்டாருனால நாம் அதுலயே கான்சென்ட் பண்ணி டாக்டர் ஓடிடும். ஆனா இந்த கீதை எப்படி ரட்சிச்சிருக்கார் சுவாமி தேசிகன்? எம்பெருமானார் ஆள வந்தா எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இந்த 3 பேருக்கு கிருஷ்ணன் கடன் பண்ணிருக்கார். அவன் சொன்னது அவ்வளவு அழகா இருக்கான். அப்ப நாம ரசிக்கலைன்னா நாம திருநட்சத்திரம் முன்னாடி புலிவர் சாப்பிடலாம். மயா ததமிதம் சர்வம் ஜெகதம் ஜக்த புத்தினா மஸ்தானி சர்வபூதானி நசாகம் தேஷ்வவர்க்கிதா ரஜமஸ்தானி பூதானி பஷ்யதே யோகமீஸ்வரம் பூதபின்னத பூதஸ்தஹ மமாத்மா பூதபாவனஹா. இந்த ஸ்லோகம் தெளிவாயிடுது. இப்போ எல்லாத்தையும் நான் தாங்குறேன். ஆனா நான் தாங்கவில்லை. ஏன்னா எல்லாருமாலையும் தாங்கல, சங்கல்பத்தினால தாங்குறேன். என் சங்கல்பம் அப்பேற்பட்டது என்று சங்கல்பத்தினால தாங்குவதையும் இயக்குவதையும் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொன்னான். 2 ஸ்லோகத்தால மேல சொல்ல போறான். சிருஷ்டிக்கிறதும் நான் தான். அது வேற யாரும் சிருஷ்டிச்சு போட்டா நான் தாங்க நினைச்சுக்காத. சிருஷ்டிக்கிறதும் நான் தான், சமூகரிக்கிறதும் நான் தான். அதை தனியா டீல் பண்ண போறாங்க. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை தெரியாத வாழ்க்கை கொஞ்சம் வைக்க போறான். அதை முடிச்சு தன் மனக்குரல் அடங்கினவுடனே தெரிஞ்சவனை கொண்டாடிட்டு மேலே அவனுக்கு லட்சம் தான். அதை பத்தி நம்ம மேல பித்ரே பிரம்மோபதேற்றே மே குரவே தெய்வதாய பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः. ஏஷமே க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே ஹவை தத்ர